ಆಶೀರ್ವದಿಸಿ. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, தன்னை ஆசீர்வதிக்கிறவன் ತನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವವನು கர்த்தருக்குள்ளாக ಕರ್ತನಲ್ಲಿ தன்னை ஆசீர்வதிக்கிறான். ತನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. எங்கள் அன்பில் பரலோக பிதாவே, ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ಪರಲೋಕ ತಂದೆಯೇ, ஆவியானவரೇ உமக்கு ஸ்தோத்திரம். ಆತ್ಮನಾದ ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ஸ்தோத்திரம்ப்பா. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. கணக்கு பார்க்காமல் எப்படி கொடுப்பது என்பதை குறித்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ಲೆಕ್ಕವಿಲ್ಲದೆ ಹೇಗೆ ಕೊಡಬೇಕೆಂಬುದನ್ನು ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ತೇವೆ. ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ಆತ್ಮನಾದ ದೇವರೇ ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಡಿ. அடியேனை மறைத்துக் கொள்ளும், ನನ್ನನ್ನು ಮರೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. நீர் வெளிப்படும், ನೀವೇ ಪ್ರಕಟಪಡಿರಿ. உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹಂಚಿ ಕೊಡುವಾಗ வேதத்தில் உள்ள மகத்துவங்களை காணும்படிக்கு எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். ಸತ್ಯ ವೇದದಿಂದ ಮಹತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದುಕೊಡಿ. ஆசீர்வதியும், ಆಶೀರ್ವದಿಸಿ. இயேசுவின் மூலமே பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சரி, இன்னைக்கு என்ன டாபிக் அப்படினு சொன்னா, ಇಂದಿಗೆ ಮುಖ್ಯ ಸಂದೇಶ ಏನು ಅಂದ್ರೆ giving without counting the cost. ಲೆಕ್ಕವಿಲ್ಲದೆ ನೀವು ಅದನ್ನು ಬೆಲೆ ನೋಡದೆ ನೀವು ಕೊಡಬೇಕು. கணக்கு பார்க்காமல் கொடுப்பதை குறித்து, ಒಂದು ಲೆಕ್ಕ ನೋಡದೆ ಕೊಡುವುದನ್ನು ಕುರಿತು இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ? பாருங்க, எல்லாரும் காணிக்கை போட முன்னால வர்றாங்க. ಎಲ್ಲರೂ ಸಹ ಕಾಣಿಕೆ ಹಾಕಲು ಮುಂದೆ ಬರ್ತಾರೆ. இயேசு கிறிஸ்து காணிக்கை பெட்டிக்கு முன்பதாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕಾಣಿಕೆ ಪೆಟ್ಟಿಗೆ ಮುಂದೆ ಕುಳಿತಿದ್ದಾರೆ. எல்லாரும் வராங்க. ಎಲ್ಲರೂ ಬರ್ತಾರೆ. பணக்காரங்க வராங்க, ಶ್ರೀಮಂತರು ಬರ್ತಾರೆ, அத்தனை பேரும் வராங்க. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಸಹ ಬರ್ತಾರೆ. சபையில ಆ ಸಭೆಯಲ್ಲಿ பணக்காரர்கள் இருந்திருப்பார்கள், ಅವರು ಹಣವಂತರು ஏழைகள் இருந்திருப்பார்கள், ಬಡವರು ಇರ್ತಾರೆ, மிடில் கிளாஸ் இருந்திருப்பாங்க, ಮಧ್ಯ ತರಗತಿಯವರು ಇರ್ತಾರೆ, அநேக தர மக்கள் இருந்திருப்பாங்க, ಅನೇಕ ರೀತಿಯ ಜನಗಳು ಅಲ್ಲಿ ಇದ್ದಿರುತ್ತಾರೆ. எப்படி ಅನೇಕ தரம் உள்ளவர்கள் இங்கே அமர்ந்து இருக்கிறோமோ, ಇಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ವರ್ಗದ ಜನಗಳು ನಾವಿಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದೇವೆ, அது போல 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு காணிக்கை பெட்டிக்கு முன்பதாக உட்கார்ந்து இருக்கும் பொழுது, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕಾಣಿಕೆ ಪೆಟ್ಟಿಗೆ ಮುಂದೆ ಕುಳಿತಿರುವಾಗ எல்லாரும் காணிக்கை போட முன்னாக வந்தாங்க. ಎಲ್ಲರೂ ಸಹ ಕಾಣಿಕೆ ಹಾಕಲು ಮುಂದೆ ಬರ್ತಾರೆ. எல்லாரும் காசு போடுறாங்க, ಎಲ್ಲರೂ ಸಹ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಹಾಕ್ತಾರೆ. ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தார். ಯೇಸು ಅದನ್ನು ನೋಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. அங்க ஒரு ஏழை விதவை இருந்தார். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಬಡ ವಿಧವೆ ಇದ್ದಳು. ஏழை விதவை, ಆಕೆ ಬಡ ವಿಧವೆ. அந்த அம்மா கிட்ட இருந்தது 2 காசு. ಆ ಬಡ ವಿಧವೆ ಬಳಿ ಇದ್ದಿದ್ದು 2 ಕಾಸು. 2 காசு, 2 ಕಾಸು ಮಾತ್ರ. எல்லாரும் காணிக்கை போட முன்னால வந்தாங்க. ಎಲ್ಲರೂ ಸಹ ಕಾಣಿಕೆ ಹಾಕಲು ಮುಂದೆ ಬಂದರು. இந்த அம்மா முன்னால நடந்து வந்தாங்க. ಈ ತಾಯಿಯವರು ಸಹ ಮುಂದೆ ನಡೆದು ಬಂದರು. தன்னிடத்துல இருந்த ಆಕೆ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ தன்னுடைய வாழ்நாளுக்கு தேவையாக இருந்த 2 காசு தான் இருந்தது. ತನ್ನ ಜೀವನಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿರುವಂತ 2 ಕಾಸು ಮಾತ್ರ ಇತ್ತು. அது 2 காசை உடைக்கவில்லை. ಆ 2 ಕಾಸನ್ನು ಆಕೆ ಒಡೆಯಲಿಲ್ಲ. உடைத்து 1 காசு போடலாம் நினைக்கல. ಒಡೆದು 1 ಕಾಸು ಹಾಕೋಣ ಅಂತ ನೆನೆಸಲಿಲ್ಲ. சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துடலாம் நினைக்கல. ಚಿಲ್ಲರೆ ಮಾರಿ ತರೋಣ ಅಂತ ಸಹ ನೆನೆಸಲಿಲ್ಲ. அந்த 2 காசையும் எடுத்தாங்க. ಆ 2 ಕಾಸನ್ನು ಆಕೆ ತೆಗೆದುಕೊಂಡಳು. நினைக்காம, ಅದನ್ನು ಆಕೆ ನೆನೆಸದೆ, மனசுல ஒண்ணும் நினைக்காம, ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನು ನೆನೆಸದೆ தேவனுக்குரியதை ಅದು ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾದ செலுத்தினார். ದೇವರಿಗಾಗಿ ಆಕೆ ಸಲ್ಲಿಸಿದಳು. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ಆಗ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, இவள் தான் அதிகமாக போட்டாள் என்று சொல்லுகிறார். ಈಕೆಯೇ ಹೆಚ್ಚಾಗಿ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಹಾಕಿದ್ದಾಳೆ ಅಂತ ಯೇಸು ಹೇಳಿದರು. 1000 காசு போட்டிருக்கலாம், 1000 ಕಾಸು ಹಾಕಿರಬಹುದು, 5000 ಕಾಸು போட்டிருக்கலாம், 5000 ಕಾಸು ಹಾಕಿರಬಹುದು, அங்கே இருந்திருக்கலாம், ಎಷ್ಟೋ ಜನ ಅಲ್ಲಿ ಇದ್ದಿರಬಹುದು, ಅವರು எல்லாரும் கொடுத்திருக்கலாம், ಅವರೆಲ್ಲರೂ ಸಹ ಕೊಟ್ಟಿರಬಹುದು. ஆனா பாருங்க, ಆದ್ರೆ ನೋಡಿ ಇಲ್ಲಿ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು ಹೇಳ್ತಾನೆ? இவள் தான் அதிகமாக போட்டாள், ಈಕೆಯೇ ಎಲ್ಲರಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾಳೆ. எடுங்கள் வாசிக்கலாம். ನಾವು ಓದೋಣ. ஜீசஸ், ஹalleluya, ಸ್ತೋತ್ರ நன்றி தகப்பனே, ಕೃತಜ್ಞತೆ ಸ್ವಾಮಿ. ஓகே, 1 கொரிந்தியர் 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 8வது அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 13வது வசனம். 13 12 8 12 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 8 12 12ನೇ ವಾಕ್ಯ. 8 12 வாசிக்கலாம். ತೆಗೆದಿರೋರು ಓದಿ, ತಮಿಳಲ್ಲಿ ತೆಗೆದಿರೋ ತಮಿಳಲ್ಲಿ ಓದಿ. இல்ல 2 கொரிந்தியர் 8 12 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 8 12 8 12 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 8 12. ஒருவனுக்கு கொடுக்க விருப்பம் இருந்தா, சரி இருங்க, இருங்க, அப்படியே இருங்க. இப்போ இங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, ಇಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಬಂದಿದ್ದೀರಾ. இப்ப காணிக்கை போடணும்னு விருப்பம் எத்தனை பேருக்கு இருக்கு? ಕಾಣಿಕೆ ಹಾಕಬೇಕು ಅಂತ ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಆ ಒಂದು ಉದ್ದೇಶ, ಅಭಿಪ್ರಾಯ? ஏன் மேல வர மாட்டீங்க?
கை மேல தூக்குங்க. ಕೈಯನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತಿ. ಯಾರಿಗೆ ಕಾಣಿಕೆ ಹಾಕಬೇಕು ಇಷ್ಟ ಇದೆಯೋ ஓகே, கை மேல தூக்கிருங்க. எல்லாம் பாக்குறாரு ஆண்டவர். ಕೈ ಮೇಲೆ ಎತ್ತಿರುವಂತ ಎಲ್ಲರನ್ನು ಸಹ ಯೇಸು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்போ வாசிங்க. ಈಗ ಓದಿ. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படியே இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு அவனுக்கு உள்ளதன்படியே அங்கீகரிக்கப்படும். அங்கீகரிக்கப்படும். சரி, இப்போ எங்கிட்ட ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கலாம். ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ ಇದೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳೋಣ. எனக்கு இருக்கிறதன்படி கொடுக்கணும்னா ನನಗೆ ಇರುವುದ ಹಾಗೆ ಕೊಡ್ಬೇಕಂದ್ರೆ அந்த காரை கொடுத்துடணும். ಆ ಕಾರನ್ನು ಕೊಟ್ಬಿಡ್ತೇನೆ. ஓகேயா? ಸರಿನಾ? சரி, எங்கிட்ட கார் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕಾರ್ ಇಲ್ಲ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. இப்போ நான் கார் கொடுக்க முடியுமா? ನಾನು ಕಾರ್ ಕೊಡೋಕೆ ಸಾಧ್ಯನಾ? முடியாது. அப்ப இருக்கிறதன்படி இப்ப எனக்கு கொடுக்கணும்னு விருப்பம் இருக்கு, ನನಗೆ ಕೊಡಬೇಕು ಅಂತ ನನಗೆ ಆಸೆ ಇದೆ. ஆனா எனக்கு இருக்கிறதன்படி தான், ನನಗೆ ಇರುವ ಹಾಗೆ, இல்லாததன்படி அல்ல. ಇಲ್ಲದೆ ಇರುವುದ ಹಾಗೆ ಅಲ್ಲ. அப்போ அந்த விதவை தாய் தன்னிடத்தில் இருந்த 2 காசு, ಆ ವಿಧವೆಯ ಬಡ ವಿಧವೆಯು ತನ್ನ ಬಳಿದಂತ 2 ಕಾಸು அவளுக்கு கொடுக்கணும்னு விருப்பம் இருந்தது. ಆಕೆಗೆ ಕೊಡಬೇಕಂತ ಆಕೆಗೆ ಇಷ್ಟ என்ன ಇತ್ತು. கொடுக்கணும்னு விருப்பம் இருந்தது? ಏನು ಕೊಡಬೇಕು ಅಂತ ಇಷ್ಟ ಇತ್ತು? நிறைய கொடுக்கணும்னு விருப்பம் இருந்தது. ಬಹಳ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಇಷ್ಟ ಇತ್ತು. எல்லாரும் 10,000 ரூபாய் போடுறாங்களே, ಎಲ್ಲರೂ 10,000 ದುಡ್ಡು ಹಾಕ್ತಾರಲ್ಲ, எனக்கு இல்லையே, ನನಗೆ ಇಲ್ವಲ್ಲ, நான் எப்படி கொடுப்பேன்? ನಾನು ಹೇಗೆ ಕೊಡ್ತೇನೆ? என்கிட்ட இருக்குது, ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದೆ 2 காசு, 2 ಕಾಸು எடுத்து போட்டு விட்டான். ಹಾಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು அவ ஒண்ணுமே நினைக்கல, ಏನು ನೆನೆಸ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ. இருப்பதை எடுத்து போட்டு விட்டான். ಆಕೆಗೆ ಇರುವುದನ್ನು ಹಾಗೆ ಆಕೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಳು. அவளு லக்க ನೋಡಿಲ್ಲ, ಅವಳು ಕಣಕು ಪಾಕವಿಲ್ಲ, கணக்கே பார்க்கல, ಆಕೆ ಲೆಕ್ಕಾನೇ ನೋಡ್ಲಿಲ್ಲ, உள்ளது அப்படியே எடுத்து போட்டு விட்டான். ಆ ತನ್ನದಲ್ಲಿ இந்த வசனம் என்ன சொல்லுது? ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತೆ? கொடுக்க விருப்பம் உள்ளவன், ಕೊಡುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸು ಉಳ್ಳವರು, அவன் உள்ளதின்படி ಅವರಿಗೆ ಇರುವ ಹಾಗೆ அவன் கொடுக்க கடவன். ಆತನು ಕೊಡಲಿ. இல்லாததின்படி ಇಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನು அல்ல, ಅಲ್ಲ, அப்படி இல்ல. ಹಾಗಲ್ಲ. 13 வாசிங்க. 13ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ. மற்றவர்களுக்கு ஆ சகாயமும் ஆ உங்களுக்கு வருத்தமும் ஆ உண்டாகும்படி அல்ல. ஆ அப்போ மற்றவங்களுக்கு சகாயம், ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಸಹಾಯವು, உங்களுக்கு வருத்தம். ನಿಮಗೆ ಕಷ್ಟವು. சப்போஸ் ಅನ್ಕೊಳ್ಳಿ, பர்ஸ்ல 500 ரூபாய் 100 ரூபாய் இருக்கு, ಪರ್ಸ್ನಲ್ಲಿ 500 ರೂಪಾಯಿ ಮತ್ತೆ 100 ರೂಪಾಯಿ ಇದೆ. அப்போ அந்த பர்ஸ் எடுக்கும்போது ಆ ಪರ್ಸನ್ ತೆಗೆಯುವಾಗ கையில பேக் வந்துருச்சு, ಕೈಯಲ್ಲಿ ಹಾಗೆ ಒಂದು ಕಾಣಿಕೆ பேக் ಬಂತು, ಕಾಣಿಕೆ ಪೈ ಬಂತು. காணிக்கு முன்னால வந்தோன்னே ಆಗ ಅದು ಮುಂದೆ ಬಂದಾಗ அவர் பாக்குறாரு, இவர் பாக்குறாரு, ಇವ್ರು ನೋಡ್ತಾರೆ, ಅವ್ರು ನೋಡ್ತಾರೆ, டக்குன்னு எடுத்து போடுறீங்க, ಟಕ್ ಅಂತ ತೆಗೆದು ಹಾಕ್ತೀರಾ, 500 ரூபாய் வந்துருச்சு, 500 ರೂಪಾಯಿ ಬಂದ್ಬಿಡ್ತು. நீங்க என்ன எனக்கு கொடுக்கணும் சேர்க்கிறீங்க, ನೀವೇನ್ ಮಾಡ್ತೀರಾ? 100 ரூபாய் கொடுக்கணும் 100 ರೂಪಾಯಿ ಕೊಡಬೇಕು அப்படின்னு ಇಷ್ಟಪಟ್ಟು வந்தீங்க. ಹಾಗಂತ ಇಷ್ಟಪಟ್ಟು ಬಂದಿದ್ದೀರಾ. ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಏನಾಯ್ತು? உங்களுக்கு தெரியாம என்ன ஆயிடுச்சு? வந்துருச்சு, 500 ರೂಪಾಯಿ ಬಂದ್ಬಿಡ್ತು. அப்போ உங்க மன விருப்பத்தின்படி கொடுத்தீங்களா? ನೀವು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಇದನ್ನು ಕೊಟ್ರಾ? எப்படி கொடுத்தீங்க? ನೀವು ಹೇಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ? மன விருப்பம் இல்லாம. ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಷ್ಟ ಇಲ್ಲದೆ. இந்த வருஷம் என்ன சொல்லுது? ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ? 8:13 2 ಕೊರಿಂಥಿಯர் 8:13 ವಾಕ್ಯ. 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 8:13 ಓದಿ. மற்றவர்களுக்கு சமமாகவும் வருத்தப்பட்டோ தாக்காமல். அப்ப வருத்தப்படாம இல்ல, ಕಷ್ಟಪಡದೆ ಅಲ್ಲ, வருத்தப்பட்டு கொடுக்கணும்னு அவசியம், ನೀವು ಕಷ್ಟಪಟ್ಟು ಕೊಡಬೇಕು ಅಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಇಲ್ಲ. ಆದರೆ நீங்க ನೀವು மன விருப்பத்தின்படி கொடுக்க வேண்டுமா? ನೀವು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಇಷ್ಟದಂತೆ ಕೊಡಬೇಕಂತೆ. பாருங்க, ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் ஒன்னு கேட்டாரு. ಆ ಅಬ್ರಹಾಮನ ಬಳಿಯಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಕೇಳಿದರು. என்ன கேட்டாரு? ಏನು ಕೇಳಿದ್ರು ಹೇಳಿ? ஒரே மகனை, அவனுக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த ஒரே மகனை, ಅವನಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಒಬ್ಬನೇ ಮಗನಾದ ಈಸಾಕನನ್ನು மலையிலே கொண்டு வந்து எனக்காக பலியிடு என்று சொல்லுகிறார். ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ತಂದು ನನಗಾಗಿ ನೀನು ಬಲಿ ಕೊಡು ಅಂತ ದೇವರು ಹೇಳಿದ್ರು. அவனுக்கு 1000 மகன் இருந்தாங்களா? ಅವನಿಗೆ 1000 ಜನ ಮಕ್ಕಳಿದ್ರಾ? ஒரே வாக்குத்தத்தத்தின் மகன், ಒಬ್ಬನೇ ವಾಗ್ದಾನದ ಮಗನು. அந்த ஈசாக்கை பலி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, ಆ ಈಸಾಕನನ್ನು ಬಲಿ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಹೇಳುವಾಗ அது ஆபிரகாம் ಅಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಮ மகனை எடுத்துக்கொண்டு போகிறான், ತನ್ನ ಮಗನನ್ನು ಅವನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ, அவனை கொடுக்கலாம் என்று சொல்லி ಅವನನ್ನು ಬಲಿ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ. ಯಾಕೆ? ஆண்டவர் கேட்டார், ದೇವರು ಕೇಳಿದರು, நான் உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன்னு சொன்னாரு, ನಾನು ನಿನಗೆ ಒಬ್ಬ ಮಗನನ್ನು ಕೊಡ್ತೇನೆ ಅಂತ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ರು. 100 வயசுல ஒரு பையனை கொடுத்தாரு, 100 ವರ್ಷದಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಒಬ್ಬ ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟನು. ஆனா அந்த பையனை பலி கொடுக்க ಆದರೆ கேட்கிறார்.
ಆ ಮಗನನ್ನು ಬಲಿ ಕೊಡಲು ದೇವರಲ್ಲಿ ಕೇಳ್ತಾನೆ. இப்போ கீர்த்தனைகள் இப்போ வாசிச்சோம் இல்லையா 15 4வது வசனம் வாசிங்க. ಈಗ ಕೀರ್ತನೆಗಳು 15 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. ಸಂಗೀತಂ 15:4. ಅವನು ಭ್ರಷ್ಟರನ್ನು ಜರಿದು ಬಿಟ್ಟವನು, ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವರನ್ನು ಸನ್ಮಾನಿಸುವವನು. ನಷ್ಟವಾದರೂ ಇಟ್ಟದಲ್ಲಿ ತನಕ ನಷ್ಟಂ ಬಂದಾலும் ನಷ್ಟ ಬಂದರೂ ಸಹ ತಾನು ಪ್ರಮಾಣವಾಗಿ ಹೇಳಿದಂತದನ್ನು, ಅವನು ಪ್ರಾಮಿಸ್ பண்ணத ಅವನು ಪ್ರಮಾಣವಾಗಿ ಹೇಳಿದ್ದನ್ನು ಅವನು ಕೊಟ್ಟನು. அது மாதிரி அதே ರೀತಿ ஆணை இட்டதில் உங்களுக்கு நஷ்டம் வந்தாலும் அவனுக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது? ನಿಮಗೆ ಆಣೆ ಇಟ್ಟಿದ್ರೆ ನೀವು ಪ್ರಮಾಣ ಮಾಡಿದ ಹೇಳಿದ್ದನ್ನು ನಿಮಗೆ ಏನು ನಷ್ಟವಾಗಿ ಬರಲಿದೆ? ತನಗಿರುವ ಸ್ವಂತ ಒರೇ ಮಗನ್, ತನಗಿದ್ದಂತ ಒಬ್ಬ ಸ್ವಂತ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ಅವனை அங்கே பலி கொடுக்க எடுத்துக்கொண்டு போகிறான். ಅಲ್ಲಿ ಬಲಿ ಕೊಡಲು ಆತನು ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಅವನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. he never murmured, ಅವನು ಗುಣಗುಟ್ಟಲಿಲ್ಲ. ಅವ್ರ ಪೈನ ಕೊಡ್ತೀங்க, ಏನು ಕರ್ತನೆ ಒಬ್ಬನೇ ಮಗನ ನೀವು ಅವನ್ನ ಕೇಳ್ತೀರಾ? சொல்றீங்க ನೀವು ಮಲೆ ಬೆಟ್ಟಕ್ಕೆ சொல்றீங்க, ನೀವು ಬೆಟ್ಟಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ ಹೇಳ್ತೀರಾ? அவன் இருந்த ஒரே மகனை, ಅವನಿಗಿದ್ದಂತ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ಕರ್ತನಿಗಾಗಿ ಬಲಿ ಕೊಡಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿஇருந்தான். ಅವನು ಯೇಸುವಿಗಾಗಿ ಆತನು ಬಲಿ ಕೊಡಲು ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ಅವನು ಸಿದ್ಧವಾಗಿ ಬಂದನು. ಇದನ್ನು அப்படியே கொடுக்கிறது பார்த்தான். ಇರುವುದನ್ನು ಹಾಗೆ ಕೊಡಲು ಆತನು ನೋಡಿದನು. பரவாயில்லை, ஆண்டவர் பார்த்துக்குவார். ಇಲ್ಲ, ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ತಾನೆ. அப்படிதான் அவனுடைய விசுவாச தகப்பன் செய்தான். ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ತಂದೆಯಾಗಿರುವಂತ ಅಬ್ರಹಾಮನು ಮಾಡಿದನು. ஆனா அந்த இடத்துல அவனை கட்டி அந்த பலிபீடத்துல கிடத்தி அங்கே கத்தி மேல போகுது. ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಆ ಬಲಿಪೀಠದ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆ ಮಗನನ್ನು மேல அப்படி தூக்கಿ நிக்கிறாரு. ಹಾಗೆ ಆ ಕತ್ತಿಯನ್ನು ತೆಗೆದು ಮೇಲೆ ಹಾಗೆ ಇರಕಲ್ಲ, ಅವನನ್ನು ಉಂಟಾನದು. ಅವನನ್ನು ಮಗನನ್ನು ಕಡಿಯೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಆಕಾಶದ ಒಂದು ಶಬ್ದ ಉಂಟಾಯಿತು. இம்மட்டும் நிறுத்து என்று சொல்கிறார். ಇಷ್ಟಕ್ಕೆ ನೀನು ನಿಲ್ಲಿಸು. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ದೇವರು ಈ ಲೋಕದ ಮೇಲೆ ಎಷ್ಟೋ ಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟು ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನಾದ ಯೇಸುವನ್ನು ಕೊಟ್ಟು ಆತನ ನಂಬುವನು ಒಬ್ಬನು ಸಹ ನಾಶವಾಗದೆ ಎಲ್ಲರೂ ನಿತ್ಯ ಜೀವನ ಪಡೆಯಬೇಕೆಂದು ಅದನ್ನು ಕೊಟ್ಟು ಈ ಲೋಕದ ಮೇಲೆ ದೇವರು ಇಷ್ಟೊಂದು ಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟನು. ತನ್ನ ಮಗನನ್ನು சிலுவையிலே பலியாக கொடுத்தார். ತನ್ನ ಮಗನನ್ನು ತಂದೆಯಾದ ದೇವರು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಬಲಿಯಾಗಿ ಕೊಟ್ಟನು. உங்களுக்காக, ನಿಮಗಾಗಿ, எனக்காக, ನನಗಾಗಿ, உங்களுடைய பாவம் போக்க, ನಿನ್ನ ಪಾಪವನ್ನು ಹೋಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ, பாவம் போக்க, ನನ್ನ ಪಾಪವನ್ನು ಹೋಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ கர்த்தர் தன்னுடைய சொந்த மகனை கொடுத்தார். ತಂದೆಯಾದ ದೇವರು ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನಾದ ಯೇಸುವನ್ನು ಈ ಲೋಕಕ್ಕಾಗಿ ಕೊಟ್ಟನು. முழுசா கொடுத்தார், ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಕೊಟ್ಟನು. முழுசாய் கொடுத்தார், ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಕೊಟ್ಟನು. பாதி இல்ல, ಅರ್ಧ ಅಲ್ಲ, பாதி இல்ல, ಅರ್ಧ ಅಲ್ಲ, கணக்கு பார்த்து இல்ல, ಲೆಕ್ಕ ನೋಡಿ ಅಲ್ಲ, கணக்கு பார்க்காம ಲೆಕ್ಕವನ್ನು ನೋಡದೆ கொடுத்தார். ಆತನು ತನ್ನ ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟನು. அங்கே கொடுத்தார், ಅಲ್ಲಿ ಕೊಟ್ಟನು. சரி, ஆபிரகாமுக்குள்ளே நல்ல குணங்கள் இருந்தது. ಅಬ್ರಹಾಮನಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಗುಣಗಳು ಇದ್ದವು. ஆபிரகாம் வந்து ಇಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಮನು ಬಂದು லோத்து கிட்ட சொல்றான், ಲೋತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, உன்னுடைய மைப்பரும் என்னுடைய மைப்பரும் சண்டை போட்டுக் கொள்ளுகிறார்கள். ನಿನ್ನ ಕುರಿ ಕಾಯುವವರು ನನ್ನ ಕುರಿ ಕಾಯುವವರು ಅವರು ಜಗಳ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, வாக்குவாதம் செய்கிறார்கள், ಅವರು ವಾಗ್ವಾದ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இது இப்படி ஆகக்கூடாது, ಈ ರೀತಿ ಆಗಬಾರದು. நீ நானும் சகோதரர்கள், ನೀನು ನಾನು ಸಹೋದರನು, இப்படி செய்யக்கூடாது, ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಬಾರದು. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கப்பா, ನಿನಗೆ ಏನ್ ಬೇಕೋ ತಗೊಳಪ್ಪ. லோத் அப்படி இப்படி சுத்தி பார்க்கறான். ಲೋತನು ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಸುತ್ತಿ ನೋಡ್ತಾನೆ. செழிப்பா இருக்கிற நிலத்தை தெரிந்து கொண்டான். ಅಲ್ಲಿ ಸಮೃದ್ಧಿಯಾದ ನೆಲವನ್ನು ಅವನು ಆರಿಸಿಕೊಂಡನು. இருக்கிற நிலத்தை தெரிந்து கொண்டான். ಅವನು ಸಮೃದ್ಧಿಯಾದ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಅವನು ಆರಿಸಿಕೊಂಡನು. ஆனா ஆபிரகாம், ಆದರೆ ಅಬ್ರಹಾಮನು, ஆண்டவர் சொல்கிறார், ಆ ಕರ್ತನು ಹೇಳ್ತಾನೆ, உனக்கு முன்னால பாரு, ನಿನಗೆ ಮುಂದೆ ನೋಡು, பின்னால பாரு, ಹಿಂದೆ ನೋಡು, ಲೆಫ್ಟ್ல பாரு, ನೀನು ಎಡಗಡೆ ನೋಡು, ರೈಟ್ல பாரு, ನೀನು ಬಲಗಡೆ ನೋಡು, அங்கெல்லாம் நட, ನೀನು ಆ ಕಡೆ ಎಲ್ಲ ನಡಿ, அதெல்லாம் உனக்கு சொந்தம். ಇದೆಲ್ಲ ನಿನಗೆ ಸ್ವಂತ. ஹalleluya. தேவன் கொடுக்கிறது, ಅದು ದೇವರು ಕೊಡುವಂತದ್ದು. தேவன் கொடுக்கிறது, ದೇವರು ಕೊಡುವಂತದ್ದು. அது பெரிய காரியமாய் இருக்கும். ಅದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. கேட்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கொடுக்க வல்லவர். ನೀವು ಕೇಳಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಬೇಡುವುದಕ್ಕೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಆತನು ಶಕ್ತನವರಾಗಿ இருக்கிறார். ಆತನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ಆತನು ಕೊಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. பாருங்க, அமெரிக்கா தேசத்துல ನೋಡಿ, ಅಮೆರಿಕ ದೇಶದಲ್ಲಿ ஆஸ்கால் கான்டி மெக்கான்டி அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. ஆஸ்கல் கான்டி மெட்கான்டி ಅಂತ ಒಬ್ಬ ತಾಯಿಯವರು ಇದ್ದರು. அந்த அம்மா வந்து ஒரு ஆப்ரோ அமெரிக்கன்.
ಆ ತಾಯಿಯವರು ಬಂದು ಒಬ್ಬರು ಆಫ್ರೋ ಅಮೆರಿಕದವರು. கருப்பு இனத்தை சார்ந்த அமெரிக்கால வாழ்ந்து கொண்டிருந்தார். ಇವರು ಕಪ್ಪು ಜನಾಂಗಕ್ಕೆ ಸೇರಿದ ಒಂದು ಜನಾಂಗವಾಗಿ ಅಮೆರಿಕದಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ರು. அவர்கள் படித்துக் கொண்டிருந்தார். ಅವರು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம். ಅವರ ಕುಟುಂಬ ಬಹಳ ಬಡತನದಿಂದ ಕುಟುಂಬವಾಗಿತ್ತು. 6th grade வரைக்கும் படித்துக் கொண்டிருந்தாங்க. 6ನೇ ಒಂದು ತರಗತಿವರೆಗೂ ಓದ್ತಾ ಇದ್ರು. அதற்கு மேலே அவர்களை படிக்க வைக்க குடும்பத்திலே வசதி இல்லாமல் இருந்தது. ಅದರ ನಂತರ ಅವರು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮುಂದುವರಿಸಲು ಅವರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ವಸತಿ ಇರಲಿಲ್ಲ. அதனால 6ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கும்போது ಡ್ರಾಪ್ ಆಯ್ತಾங்க. ಆದ್ದರಿಂದ 6ನೇ ಕ್ಲಾಸ್ ಓದುವಾಗ ಆ ಒಂದು ತರಗತಿಯನ್ನು ಮುಗಿಸಿಬಿಟ್ಟರು. ಅದು ನಿಲ್ಲಿಸಿಬಿಟ್ಟು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಸ್ಕೂಲ್ ಅವರು ಶಾಲೆಗೆ ಹೋಗುವುದನ್ನು ನಿಲ್ಲಿಸಿಬಿಟ್ರು. ನಿಲ್ಲಿಸಿಬಿಟ್ಟು இந்த வாஷிங் பண்றாங்க இல்லையா, வாஷிங் இல்லையா, டோபின்னு சொல்றாங்கல்ல, அந்த வாஷிங் ಬಟ್ಟೆ ಒಗೆಯುವಂತ ಡೋಬಿ, ವಾಷಿಂಗ್ ತೊಳಿಲ್ செய்ய ஆரம்பித்துவிட்டால் சிறு வயதிலே ಅವರು ಬಟ್ಟೆ ಒಗೆಯುವಂತ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವಂತ ಒಂದು ಡೋಬಿ ಕೆಲಸವನ್ನು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದ ಸಂಪಾದಿಸಿಕೊಂಡು கொண்டு வந்தால், ಹಣವನ್ನು ಸಂಪಾದಿಸ್ತಾ ಬಂದರು. அப்ப அதிலிருந்து நிறைய பணம் சேர்த்து வைத்துக் கொண்டே இருந்தார். ಅದರ ಸಂಗಡ ಅವರ ಹಣವನ್ನು ಸೇರಿಸ್ತಾ ಬಂದರು. அப்போ அவங்க ஒரு 16 வயசுல இருந்து ಅವರು 16 ವರ್ಷದಿಂದ வேலை செய்து ಅವರು ಕೆಲಸ ಮಾಡಿ அவர்கள் அநேக பணங்களை சேர்த்து வைத்தார்கள். ಅವರು ಅನೇಕ ಹಣವನ್ನು ಅವರು ಸೇರಿಸಿದ್ರು. அவங்களுக்கு 60 ವಯಸ್ಸಾச்சு. ಈಗ ಅವರಿಗೆ 60 ವರ್ಷ ವಯಸ್ಸಾಯಿತು. வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வைத்த பணம், ಅವರ ಜೀವನಾಂಶವೆಲ್ಲ ಸೇರಿಸಿದಂತಹ ಹಣವನ್ನು $1,50,000 $1,50,000 ஏறக்குறைய ಸರಾಸರಿ 1.5 கோடி ரூபாய், 1.5 ಕೋಟಿ ರೂಪಾಯಿ, ஏறக்குறைய 1.5 கோடி ரூபாய் சேர்த்து வைத்திருந்தார். ಅವರು ಸರಾಸರಿ 1.5 ಕೋಟಿ ರೂಪಾಯಿಯನ್ನು ಅವರು ಸೇರಿಸಿಟ್ಟಿದ್ರು. வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வைத்த பணம், ಅವರ ಜೀವಿತ ಕಾಲವೆಲ್ಲ ಸೇರಿಸಿದಂತ ಹಣ. அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் ಆ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ அவங்க என்ன பண்ணினாங்க, ಅವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, அங்க இருக்கிற ஒரு ಯೂನಿವರ್ಸಿಟಿல ಅಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಯೂನಿವರ್ಸಿಟಿಯಲ್ಲಿ அந்த பணத்தை கொடுத்து ಆ ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟು ನಮ್ಮ பேர்ல ஒரு ஸ்காலர்ஷிப்பை ஆரம்பித்து ಈ ತಾಯಿಯವರ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಕಾಲರ್ಶಿಪ್ இந்த பணத்தை வைத்து ಈ ಹಣವನ್ನು ಇಟ್ಟು இங்க படிக்கிற ஏழை குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுங்கள் என்று சொன்னார். ಇಲ್ಲಿ ಓದುವಂತ ಬಡ ಮಕ್ಕಳಿಗೆ ಇದನ್ನು ಸ್ಕಾಲರ್ಶಿಪ್ ಆಗಿ ಕೊಡಿ ಅಂತ ಅವರು ಹೇಳಿದ್ರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவங்க மனப்பூர்வமா கொடுத்தாங்களா, ಅವರು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಕೊಟ್ರ, தன்னிடத்துல இருக்கிறதின்படி கொடுத்தாங்களா, ತನ್ನ ಬಳಿಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಅವರು ಕೊಟ್ರ, இல்ல இல்லாததின்படி கொடுத்தாங்களா, ಇಲ್ಲ ಇಲ್ಲದೆ ಅಂತ ಇರುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಕೊಟ್ರ? எப்படி கொடுத்தாங்க? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕೊಟ್ರು? வாழ்நாள் முழுவதும் சேமித்து வைத்த பணம் முழுவதையும் கொடுத்தார். ಅವರ ಜೀವನಾಂಶವೆಲ್ಲ ಸೇರಿಸಿದಂತ ಹಣವನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅವರು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು. பாருங்க, அம்மா பேர்ல ஒருத்தர் இருந்தாங்க, கேரன் அப்படின்னு சொல்லிட்டு. ಆ ತಾಯಿಯವರ ಹೆಸರಲ್ಲಿ ಒಬ್ರು ಕ್ಯಾರನ್ ಅಮ್ಮನವರು ಅಂತ ಒಬ್ರು ಇದ್ರು. அவர் ஹஸ்பண்ட் ரான் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. ಅವರ ಗಂಡ ಬಂದು ರಾನ್ ಅಂತ ಒಬ್ರು ಇದ್ರು. அவங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லை. ಅವರಿಗೆ ಬಹಳ ವರ್ಷಗಳಿಂದ ಮಕ್ಕಳಿರಲಿಲ್ಲ. அப்போ அங்க இருக்கிற ஒரு ஆர்ஃபனேஜ்ல போய் குழந்தையை தத்தெடுக்கிறார்கள். ಅಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಸಂಸ್ಥೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಒಂದು ಮಗುವನ್ನು ಅವರು ದತ್ತಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು 6 மாசம் 9 மாசம் அந்த குழந்தை, ಆ ಮಗುವಿಗೆ 9 ತಿಂಗಳು ஒரு டே கேர் சென்டர் அங்க இடத்துல இருக்கு, அடாப்ட் பண்ணி எடுத்துட்டு வராங்க. ಒಂದು ಡೇ ಕೇರ್ ಸೆಂಟರ್ ಇಂದ ಅವರು ಆ ಮಗುವನ್ನು ಗುತ್ತಿಗೆ ತಗೊಂಡು யார் இந்த கேரனோ ரானோ எடுத்துட்டு வராங்க. ಆ ಕ್ಯಾರನ್ ರೋಮ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರು, வளர்த்துறாங்க. ಆ ಮಗುವನ್ನು ಅವರು ಬೆಳೆಸುತ್ತಾ ಸಾಕುತ್ತಾ ಬಂದರು. வளர்த்திட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட 4.5 வயசு ஆச்சு. ಆ ಮಗುವನ್ನು ಬೆಳೆಸ್ತಾ ಹಾಗೆ ಬರುವಾಗ ಸರಾಸರಿ ಒಂದು 4 ವರ್ಷ ವಯಸ್ಸಾಯಿತು. பையனுக்கு உடம்பு சரியில்லை. ಆ ಮಗುವಿಗೆ ಹುಷಾರಿರಲಿಲ್ಲ. டெஸ்ட் பண்ணி பார்த்தா லிவர் ஃபெயிலியர். ಹೋಗಿ ಟೆಸ್ಟ್ ಮಾಡಿ ನೋಡಿ, ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿ ನೋಡಿದ್ರೆ ಲಿವರ್ ಫೇಲ್ಯೂರ್ ಆಗಿದೆ. லிவர் டீஜெனரேட் ஆகிக்கொண்டே இருந்தது. ಆ ಲಿವರ್ ಡಿಜೆನರೇಟ್ ಆಗ್ತಾ ಇತ್ತು. சாக போகிறான் என்று சொல்கிறார்கள். ಅವನ ಮಗು ಸತ್ತು ಹೋಗ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, பையன் செத்து போயிடுவான். ಆ ಡಾಕ್ಟರ್ ಎಲ್ಲ ಹೇಳಿಬಿಟ್ರು ಆ ಮಗು ಸತ್ತು ಹೋಗುತ್ತೆ. இது நடந்து 2024வது ஆண்டுல நடந்ததை சொல்லி கொண்டிருக்கிறேன். ಇದು 2024ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ನಡೆದ ಘಟನೆ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. 2024ல நடந்த காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். 2024ನೇ ವರ್ಷದಿಂದ ಕಾರ್ಯವು ನಡೆದ ನಿಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. இப்போ சோஷியல் மீடியால அங்க இங்க எல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க. ಇಲ್ಲಿ ಸೋಶಿಯಲ್ ಮೀಡಿಯಾ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಅನೌನ್ಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த பையன் பேர் எஸ்ரா. ಆ ಹುಡುಗನ ಹೆಸರು ಎಜ್ರಾ. அந்த பையன் பேர் என்ன? ಆ ಹುಡುಗನ ಹೆಸರೇನು? எஸ்ரா. ಎಜ್ರಾ. இப்போ எஸ்ராவுக்கு லிவர் டேமேஜ் ஆச்சு. யாராவது லிவர் டொனேஷன் கொடுங்க. ಎಜ್ರಾ ಎಂಬ ಹುಡುಗನಿಗೆ ಲಿವರ್ ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗಿದೆ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಎಜ್ರಾ ಎಂಬ ಹುಡುಗನಿಗೆ ಆ ಲಿವರ್ ಅನ್ನು ದಾನ ಮಾಡಿ. அப்போ எந்த டே கேர் சென்டர்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து அவனை அடாப்ட் பண்ணி கொண்டு வந்தாங்களோ, ಯಾವ ಡೇ ಕೇರ್ ಸ್ಕೂಲ್ ಇಂದ ಆ ಮಗನನ್ನು ತಗೊಂಡು ಬಂದ್ರು,
அங்க கேர்டேக்கரா இருந்த ஒருத்தர், ಅಲ್ಲಿ ಕೇರ್ ಟೇಕರ್ ಆಗಿದ್ದಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ, அவங்க பேரு கரிசா ஃபிஷர்னு பேரு. ಅವರ ಹೆಸರು ಕರಿಷಾ ಫಿಶರ್ ಅಂತ ಹೆಸರು. கரிசா ஃபிஷர் என்ன பண்ணாங்க? ಕರಿಷಾ ಫಿಶರ್ ಅವರು ಏನ್ இதை ಮಾಡಿದ್ರು? பார்த்தாங்க. ಈ ಮಗು ನೋಡಿದ್ರು. எஸ்ராவை அவங்களுக்கு தெரியும். ಎಜ್ರಾ ಅವರಿಗೆ ಗೊತ್ತು. ஏன்னா அவங்க ஹாஸ்பிடல்ல இருந்து தான் அவங்க தத்து எடுத்துக்கொண்டு போயிருக்காங்க. ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರ ಆಸ್ಪತ್ರೆಯಿಂದನೇ ಆ ಮಗುನ ದತ್ತು ತೆಗೆದುಕೊಂಡು அங்க ಹೋಗಿದ್ರು. கேர்டேக்கராவும் டீச்சராவும் இருந்தாங்க. ಅಲ್ಲಿ ಕೇರ್ ಟೇಕರ್ ಅವರು ಸಹ ಅವರು ಉಪಾಧ್ಯಾಯರಾಗಿದ್ರು. இதை கேட்டு, ಇದನ್ನು ಕೇಳಿ, I am ready to give my liver to Ezra. ನಾನು ನನ್ನ ಲಿವರ್ ಅನ್ನು ಎಜ್ರಾಗೆ ಕೊಡೋದಕ್ಕೆ ನಾನು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அங்க $1,50,000 அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ಅಲ್ಲಿ $1,50,000 ಹಾಗೆ ಅವರು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಕೊಟ್ಬಿಟ್ರು. இங்க இந்த ஃபிஷர் அம்மா என்ன பண்றாங்க? இவரோட லிவரையா கொடுக்குறாங்க. ಇಲ್ಲಿ ಫಿಶರ್ ಅವನವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ತನ್ನ ಲಿವರ್ ಅನ್ನೇ ಮಗುವಿಗಾಗಿ ದಾನವಾಗಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದು கொஞ்சம் ಸ್ಲೈಸ್ பண்ணி எடுத்துட்டா மீண்டும் ಅದು ರೀಜನರೇಟ್ ಆಯ್க்குமா? ಆ ಲಿವರ್ ಸ್ವಲ್ಪ ಅದನ್ನ ಕಟ್ ಮಾಡಿ ತೆಗೆದ್ರೆ ಮತ್ತೆ ಅದು ಹೊಸದಾಗಿ ಉತ್ಪತ್ತಿಯಾಗಿ ಅದು அப்ப இந்த மாதிரி நேரா போய் பார்த்தாங்க ಅವರನ್ನು ಆ ಎಜ್ರಾನು ಹೋಗಿ ரொம்ப அழுது கொண்டிருந்தாங்க. ಅವರ ತಂದೆ ತಾಯಿ ಬಹಳ ಅಳ್ತಾ ಇದ್ರು. ಕ್ಯಾರನೋ ರೋನೋ ಅழுது கொண்டிருந்தாங்க. ಕ್ಯಾರನ್ ರೋನ್ ಅವರು ಬಹಳ ಅಳ್ತಾ ಇದ್ರು. கொடுக்கறேன்னு சொன்ன ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு. ಇವರು ಕೊಡ್ತಾರಂತೆ ಬಹಳ ಸಂತೋಷ ಆಯ್ತು. ಆಪರೇಷನ್ ಆச்சு. ಈಗ ಆಪರೇಷನ್ ಆಯ್ತು. ವಾಸಿ ಆಗಿಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ಎಸ್ರಾ ಸುಗಮಾಯ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இவங்க லிவர் மேட்ச் ஆச்சு. ಇವರ ಲಿವರ್ ಅದು ಹೊಂದ್ಕೊಳ್ತು. எனக்கு லிவர் வேணும் பிரதர், உங்க லிவர் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ನನಗೆ ಲಿವರ್ ಬೇಕು ಸಹೋದರನೇ ನಿಮ್ಮ ಲಿವರ್ ಸ್ವಲ್ಪ ಕೊಡ್ತೀರಾ? ಎಷ್ಟು ಜನ கொடுக்க இஷ்டப்படுத்தீரா? எத்தனை பேர் கொடுக்கிறதுக்கு நீங்க விரும்புறீங்க? கை மேல பேசி நாய் கொடுக்குறேன். நானும் தான் கொடுக்க மாட்டேன். ನಾನು ಸಹ உங்களை ப்ளேம் பண்ற மாதிரி இல்ல. ನಾನೇನೋ ನಿಮ್ಮನ್ನ ಹೇಳ್ತೀನಿ ಅಂತಲ್ಲ. ಲಿವರ್ ಟ್ರಾನ್ಸ್ಪ್ಲಾಂಟೇಶನ್ ಇಟ್ಸ್ ವೆರಿ ವೆರಿ ಕಾಸ್ಟ್ಲಿ ಆಪರೇಷನ್. ಈ ಲಿವರ್ ಅನ್ನು ಕೊಡೋದು, ಒಂದು ಆಪರೇಷನ್ ಮಾಡೋದು, ಇದು ಬಹಳ ಒಂದು ದುಬಾರಿ. ಅದು ಎಸ್ರಾಗೆ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಸರಿ ಆಯ್ತು. ಈ ಎಸ್ರಾಗೆ ಸರಿ ಆಯ್ತು. நான் லிவர் கொடுத்தனா என்ன ஆகும்னு கணக்கு பார்த்தாங்களா அவங்க? ನಾನು ಲಿವರ್ ಕೊಟ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಅವರು ಲೆಕ್ಕ ನೋಡಿದ್ರಾ? இல்ல. ஒரு சின்ன ஒரு பையன், ಒಬ್ಬ ಚಿಕ್ಕ வாழ்க்கையில அவன் மரித்து போகிற நிலைமையில இருக்கிறான். ಅವನು ಜೀವನದಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋಗುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. அங்க ಕೇக்குறாங்க, லிவர் யாராவது கொடுங்க. ಅವರು ಕೇಳ್ತಾರೆ, ಲಿವರ್ ಯಾರಾದ್ರೂ ಕೊಡಿ ಅಂತ. ಇದೇನ ಆಟು ಲಿವರಾ இல்ல ಮಾಟು ಲಿವರಾ? ಇದೇನು ಕುರಿ ಲಿವರಾ, ಹಸು ಲಿವರಾ, ಚಿಕನ್ல இருக்கிற லிவரா? ಇದು ಕೋಳಿಯಲ್ಲಿರುವಂತ ಲಿವರಾ? இல்ல ಇಲ್ಲ. ಅದನ್ನ கொடுத்தாங்க. ಆ ತಾಯಿಯವರು ಕೊಟ್ಬಿಟ್ರು. அங்க 1.5 லட்சம் வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்ததை கொடுத்தால், ಅಲ್ಲಿ ಜೀವನಾಂಶವೆಲ್ಲ ಸಂಪಾದಿತ 1.5 ಲಕ್ಷ ಕೊಟ್ಟಿದ್ರು. லிவரை ಕಟ್ பண்ணி கொடுத்தால், ನನ್ನ ಲಿವರ್ ಅನ್ನು ಸಹ ಅವರು ಕಟ್ ಮಾಡಿ ಕೊಟ್ಟರು. அங்கே வந்து சிலுவையில எனக்காக ஜீவனை விட்டார். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯು ನನಗಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತನ್ನ ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அவர் லக்கம் பார்க்கவில்லை. ಆತನು ಸಹ ಲೆಕ್ಕ ನೋಡ್ಲಿಲ್ಲ. எனக்கு பார்க்கல. ಅವರು ಲೆಕ್ಕವನ್ನು ನೋಡ್ಲಿಲ್ಲ. இப்ப செய்திக்கு போலாமா? ಈಗ ಸಂದೇಶ ಬರೋಣವೇ? செய்திக்கு போலாமா? ಸಂದೇಶ ಬರೋಣವೇ? இது வரைக்கும் என்ன சொன்னேன்? ಇಷ್ಟುವರೆಗೂ ನಾನು ಏನು ಹೇಳಿದೆ? ಎಕ್ಸಾಂಪಲ್ ಹೇಳಿದೆ. ಒಂದು ಉದಾಹರಣೆ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿದೆ. இதெல்லாம் ஏಕೆ நான் ಹೇಳ್ತೇನೆ ಗೊತ್ತಾ? ಇದೆಲ್ಲ நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? மனவிருப்பத்தோடு கொடுத்தது. இல்ல, இந்த மாதிரி ஏன் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்லுறேன் என்று சொன்னா, ಯಾಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಉತ್ಸಾಹ ಪಡಿಸುವುದಕ್ಕೆ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ಅಂದ್ರೆ, ಒಂದು ಬೀಜ ಹಾಕಬೇಕು. ஒரு வித்து போடணும். என்ன பண்ணுவீங்க? ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? ಮೊದಲನೇದಾಗಿ we prepare the ground. ನಾವು ಆ ಸ್ಥಳವನ್ನು, ಆ ಮಣ್ಣನ್ನು ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? ಸಿದ್ಧ ಮಾಡ್ತೀವಿ. ಉಳುಗುவோம். ಅದನ್ನು ಉಳ್ತೇವೆ. ಉಳುದು ಇದೆல்லாம் எடுத்து ಅದರಿಂದ ಕಸ ಕಡ್ಡಿ ಕಲ್ಲು ಮಣ್ಣೆಲ್ಲ ತೆಗೆದು அதேதான் என்ன பண்ணுவோம்? எல்லாம் ரெடி பண்றோம். ಎಲ್ಲ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? ನಾವು ಅದನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡ್ತೀವಿ. இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ ಇದನ್ನ ನಾವು ಸಿದ್ಧಪಡಿಸಾಯ್ತು. எங்க பண்ணியாச்சு? ಎಲ್ಲಿ ಮಾಡಾಯ್ತು? உங்களுடைய இருதயத்தில், ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ. உங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா கசா கிசா எல்லாம் தூக்கி போடாச்சு. ನಿಮ್ಮ ಹೃದಯ ಅಂತ ಕಸ ಕಡ್ಡಿ ரெடி ஆயிருச்சு. ಈಗ ಸಿದ್ಧವಾಯ್ತು. மெசேஜ் ரிசீவ் பண்றதுக்கு ரெடி ஆயிருச்சு. ಈಗ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ನೀವು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? இப்போ போலாமா? ಈಗ ಸಂದೇಶ ಹೋಗೋಣವೇ? ஹalleluya, ஹalleluya. அப்பா எடுங்க மார்க் 14வது அதிகாரம். இப்போ ஓது கேளுகிறீங்களா? மார்க் எழுதின 14வது அந்த ಒಂದು ವಚನದಿಂದ 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 3ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ನಾವು ಓದೋಣ. ಮಾರ್ಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ
14ನೇ ಅಧ್ಯಾಯ அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். ಆತನು ಬೇತಾನ್ಯದಲ್ಲಿ ಕುಷ್ಠರೋಗಿಯಾದ ಸೀಮೋನನ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದು ಊಟಕ್ಕೆ ಕೂತಿದ್ದಾಗ ಯಾರ್ வீட்ல உட்கார்ந்து இருக்கிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾರ ಮನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ರು? ಸೀಮೋನ್. ಕುಷ್ಠರೋಗಿ ಅವರ ಹೆಸರು. குஷ்டரோகி வீட்ல உட்கார்ந்து இருக்கிறார். ಕುಷ್ಠರೋಗಿ ಮನೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಕುಳಿತಿದ್ದಾರೆ. குஷ்டரோகி இருக்கிறவங்க வீட்டுக்கு யாருமே போக மாட்டாங்க அந்த காலத்துல. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಕುಷ್ಠರೋಗಿ ಮನೆಗೆ ಯಾರು ಸಹ ಹೋಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. குஷ்டரோகம் இருக்கிறவங்க டவுனுக்குள்ளே வர முடியாது. ಆ ಕುಷ್ಠರೋಗ ಇರೋರು ಪಟ್ಟಣದೊಳಗೆ ಬರಕ ಆಗೋದಿಲ್ಲ. பாளையத்திற்கு புறம்பாக இருக்கிற ஒரு குகையிலே இருக்க வேண்டும். ಅವರು ಊರಿನ ಹೊರಗೆ ಪಾಳೆಯದ ಹೊರಗಡೆ ಆಚೆ ಇರಬೇಕು, ಒಂದು ಗುಹೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. ಯೇಸು ಲಕ್ಕ ನೋಡಿದಾರಾ? ಯೇಸು ಕಣಕ್ಕೆ ಪಾತಿರ್ಕಾರಾ? ಇಲ್ಲ, ಅದು குஷ்டரோகி வீட்டுக்கு போகிறார். ಆತನು ಕುಷ್ಠರೋಗಿ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾನೆ. ಅದು ಇವರು ಯಾರು? ஒரு யூதன். ಈತನು ಯಾರೋ ಒಬ್ಬ ಯಹೂದ್ಯನು. யூதனுக்கு முன்னால இப்படிப்பட்டவங்க வரவே கூடாது. ಒಬ್ಬ ಯಹೂದ್ಯನ ಮುಂದೆ ಇಂತ ಒಬ್ಬ ಕುಷ್ಠರೋಗಿ ಬರಬಾರದು. ಆದರೂ ಸಹ ಯೇಸು ಹೋಗ್ತಾರೆ. நீங்கள் தள்ளப்பட்டவர்கள் அல்ல, ನೀವು ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವರು ಅಲ್ಲ, தள்ளுகிறவர் அல்ல, ನಿಮ್ಮನ್ನು ತಳ್ಳುವವನು ಯೇಸು ಅಲ್ಲ. கர்த்தர் ನಮ್ಮ மத்தியில வாசமாய் இருக்கிறவர். ಯೇಸು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವಂತ ದೇವರು. அங்க வராரு, அவர் வீட்டுக்கு வராரு. ಆ ಮನೆಗೆ ಯೇಸು ಬರ್ತಾರೆ. அந்த வீட்ல வந்து ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಬಂದು ஒரு குஷ்டரோகம் இருக்கிற வீட்டுல போய் போஜன பந்தி இருப்போமா? போஜனம் ಮಾಡ್ತಿರಲ್ಲ ಹೋಗಿ. ஒரு குஷ்டரோகி வீட்டுக்குள்ள போய் நீங்க சாப்பாடு சாப்பிடுறீங்களா? நாற்றம் அடிக்கும். ಅಲ್ಲಿ ವಾಸನೆ ಬರುತ್ತೆ. ನಾಟ್ರಂ ಅಡಿக்கும். ಅಲ್ಲಿ ದುರ್ವಾಸನೆ ಬರುತ್ತೆ. ದುರ್ವಾಸನೆ. ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹೇಳಿದ್ದೀರಾ. ನೀ ಕರೆಕ್ಟ್, ನಾನು ತಪ್ಪು. ಹೃದಯ ಆಳದಿಂದ ಹೇಳ್ತೀನಪ್ಪ. ಅಪ್ರಿಸಿಯೇಷನ್ ಅದು. Glory to God. ಓಕೆ. அப்போ அங்க துர்வாசனை வரும். ಅಲ್ಲಿ ದುರ್ವಾಸನೆ ಬರುತ್ತೆ. ದುರ್ವಾಸನೆ இருக்கிற இடத்துக்கு நீங்களும் நானும் போக மாட்டோம். ಆ ದುರ್ವಾಸನೆ ಇರುವಂತ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀವು ನಾನು ಹೋಗೋದಿಲ್ಲ. ಯೇಸು ಹೋಗಿರಾ. ಯೇಸು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ. ಹಂಗ போய் ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಒಬ್ಬ ಎಟ್ಟಿ ಬಂದು ಬರಲ್ಲ. ಆ ಸುಮ್ಮನೆ ಹೋಗಿ ಆತನ ಇಣುಕು ನೋಡಿ ಬರಲಿಲ್ಲ. ಭೋಜನத்துக்காக உட்கார்ந்திருக்கிறார். ಯೇಸು ಅಲ್ಲಿ ಊಟಕ್ಕಾಗಿ ಆತನು ಕುಳಿತಿದ್ರು. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட ಭೋಜನ பண்ணுவேன், ಅವನು என்னோடு கூட ಭೋಜನ பண்ணுவான். ಇದೋ ಬಾಗಿಲ ಬಳಿ ನಿಂತುಕೊಂಡು ನಾನು ಬಾಗಿಲನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಯಾವನಾದ್ರೂ ನನ್ನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಬಾಗಿಲು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವನ ಸಂಗಡ ನಾನು ಕುಳಿತುಕೊಂಡು ಊಟ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಯೇಸು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅವರು சொல்றாரு, ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ನಿನಗೆ ಏನು ಸಮಸ್ಯೆ ಇದ್ದರೂ ಸಹ ಪರವಾಗಿಲ್ಲ, உனக்குள்ள என்ன நாற்றம் இருந்தாலும் சரி, ನಿನ್ನಲ್ಲಿ ಯಾವ ದುರ್ವಾಸನೆ ಇದ್ದರೂ ಸಹ ಪರವಾಗಿಲ್ಲ, ಪರವಾಗಿಲ್ಲ, ನಾನು ಬರ್ತೇನೆ, வீட்டுக்கு வரேன், ನಿನ್ನ ಮನೆಗೆ ಬರ್ತೇನೆ, ಡೈನಿಂಗ್ ಟೇಬಲ್ ಉட்கார்ந்து நான் சாப்பிடுவேன், ನಿಮ್ಮ ಮೇಜಿನ ಊಟದ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಂಡು ನಾನು ಊಟ ಮಾಡ್ತೇನೆ, உன்னை நான் தள்ளி விடுகிறேன், ನಿನ್ನ ನಾನು ತಳ್ಳಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಯೇಸು ಹೇಳ್ತಾನೆ, ನಿನ್ನನ್ನು ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ ಅಂತ ಯೇಸು ಹೇಳ್ತಾನೆ. ನೀನು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ, வீட்டுக்கு வருகிறேன் மகனே, ನಿನ್ನ ಮನೆಗೆ ಬರ್ತೇನೆ ಮಗನೇ. சகையை பார்த்து சொல்லுகிறார். ಜಕಾಯ ನೋಡಿ ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, அந்த காலத்துல யூதருக்கு மத்தியிலே சகை யாரு? ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಯೂದನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಜಕಾಯನು ಯಾರು? அவன் ஒரு பாவி, ಆತನು ಒಬ್ಬ ಪಾಪಿ. அந்த பாவி வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லுகிறார். ಆ ಪಾಪಿ ಮನೆಗೆ ಬರ್ತೇನೆ ಅಂತ ಯೇಸು ಹೇಳಿದ್ರು. இங்க எத்தனை பாவி உட்கார்ந்திருக்கீங்க? ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಪಾಪಿಗಳು ಕುಳಿತಿದ್ದೇವೆ? ಎಲ್ಲರ வீட்டுக்கு வந்துருவாரு. ಎಲ್ಲರ ಮನೆಗೂ ಯೇಸು ಬರ್ತಾರೆ. ನಾನು ಪಾವಿ, ನಾನು ಸಹ ಪಾಪಿ. ನನ್ನ வீட்டுக்கு வருவார், ನನ್ನ ಮನೆಗೂ ಯೇಸು ಬರ್ತಾರೆ, ನನ್ನ வீட்டுக்கு வருவார், ನನ್ನ ಮನೆಗೂ ಯೇಸು ಹೃದಯದಲ್ಲಿ ವಾಸಮಾಗಿರುತ್ತಾನೆ, ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಯೇಸು ವಾಸ ಮಾಡ್ತಾನೆ. வீட்டுக்கு வந்திருக்கிறார், ನಮ್ಮ ಮನೆಗೆ ಯೇಸು ಬಂದಿದ್ದಾರೆ, அறியாதிருக்கிறீர்களோ, ಆದ್ದರಿಂದ ನೀವು ತಿಳಿದೇ ಇದ್ದೀರೋ, உங்களுடைய வாசல்களின் நிழல் கால்களிலே இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது, ನಿಮ್ಮ ಮನೆಯ ಬಾಗಿಲುಗಳ ನೀರುಗಳಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ರಕ್ತವು ಹಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. அங்கே கடந்து போகிறவன் கடந்து போய் விடுவான், ಅಲ್ಲಿ ಆ ದಾರಿ ಬಿಟ್ಟು ಹೋಗುವವನು ಹಾಗೆ ಓಟ ಹೋಗ್ತಾನೆ, கொல்லாமல் உன் வீட்டில் கடந்து வருவதில்லை, ದುಷ್ಟ ನಿನ್ನ ಮನೆಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. இப்போ ಈಗ அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரு, ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ, ஒரு பெண் வரா, ಅಲ್ಲೊಬ್ಬ ಹೆಣ್ಣು ಮಗಳು ಬರ್ತಾರೆ, நலதம் என்னும் வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைக்கிறாள். ಆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಬಹಳ ಬೆಲೆಯುಳ್ಳ ತೈಲದ ಬರಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆಕೆ ಅದನ್ನು ಒಡೆಯುತ್ತಾಳೆ. ಸರಿ, இங்க ஒரு நல்ல காஸ்ட்லி சென்ட் இருக்கு, ಇಲ್ಲಿ ಬಹಳ ಒಂದು ಬೆಲೆಯುಳ್ಳ ಒಂದು ತೈಲದ ಭರಣಿ ಇದೆ, ತೈಲ ಇದೆ, கீழே உடைஞ்சிருச்சு, ಕೆಳಗೆ ಹಾಗೆ ಒಡೆದೋಯ್ತು. ಏನಾಗುತ್ತೆ? ಅದರ ವಾಸನೆ ಎಲ್ಲ ಕಡೆ ಹರಡಿಕೊಳ್ಳು, சூப்பர் வாசனை வரும்ல, ಬಹಳ ಸುಗಂಧ ವಾಸನೆ ಹರಡಿಕೊಳ್ಳುತ್ತಲ್ಲ. அப்ப துர்நாற்றம் எடுத்த அந்த தொழுநோய் உள்ள அந்த சீமோனுடைய வீட்டுக்குள்ளே அவர் பிரவேசிக்கும் பொழுது என்ன இருந்தது? துர்நாற்றம் இருந்திருக்கும்.
ಕುಷ್ಠರೋಗಿಯಾದಂತಹ ಸೀಮೋನನ ಮನೆಯಲ್ಲಿ ದುರ್ವಾಸನೆ ಇದ್ದಿರಬಹುದು. ஆனா இங்க அந்த வெள்ளைக்கல் பரணை உடைக்கிறாள் ஒருத்தி. ಆ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯು ಬಹಳ ಬೆಲೆಯುಳ್ಳ ಆ ಒಂದು ಸುಗಂಧ ತೈಲ ಬರಣೆಯನ್ನು ಆಕೆ ಒಡೆಯುತ್ತಾಳೆ. அதை உடைக்கிறாள். ಆಕೆ ಅದನ್ನ ಒಡೆಯುತ್ತಾಳೆ. அவ கணக்கு பார்க்கவே இல்ல. ಆಕೆ ಲೆಕ್ಕ ನೋಡ್ಲೇ ಇಲ್ಲ. ஐயோ 300 ಹಣ 300 காசாச்சே. 300 ಹಣ ಆಯ್ತಲ್ಲ. சரி, இப்போ அங்க 300 காசு நம்மளுக்கு எப்படி தெரியும்? 300 ಹಣ ಅಂತ ನಮಗೆ ಹೇಗೆ ಗೊತ್ತು? 5வது வசனம் 5ನೇ ವಾಕ್ಯ வாசிங்க. இது 300 பணத்திற்கு அதிகமாக. ಇದನ್ನು 300 ಹಣಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚು ಬೆಲೆಗೆ. அப்ப அந்த வசனத்துல என்ன தெரியுது? ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ காஸ்ட்லியான ஒரு தைலம். ಅದು ಬಹಳ ಬೆಲೆ ಉಳ್ಳಂತ ಒಂದು ತೈಲ. 300 பணம் என்று சொன்னா 300 ಹಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ அந்த காலத்துல ಆ ಕಾಲದಲ್ಲಿ ஒரு வருஷ இன்கம்னுடைய பணம். ಅದು ಒಂದು ವರ್ಷದ ವರಮಾನದ ಹಣವಾಗಿರುತ್ತದೆ. 1 year income. ಅದು ಒಂದು ವರ್ಷದ ಒಂದು ವರಮಾನದ ಹಣವಾಗಿರುತ್ತದೆ. சரி, இப்போ ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. ಒಂದು ಉದಾಹರಣೆಗೆ ಒಂದು ತಿಂಗಳಿಗೆ 10,000 ಸಂಬಳ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳೋಣ. அப்ப வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? ವರ್ಷಕ್ಕೆ ಎಷ್ಟಾಯ್ತು? 1,20,000. 1,20,000. 1,20,000. Are you ready to offer our Jesus Christ 1,20,000? ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿಗೆ 1,20,000 ನೀವು ಕಾಣಿಕೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ನೀವು ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ? ಇಷ್ಟವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ? நான் கொடுக்க சொல்ல ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ? நான் கூட ಕೇಳಿಲ್ಲ. ஆனா அங்கே அவ லக்கம் பார்க்கவில்லை. ಆದರೆ ಅಲ್ಲಿ ಆಕೆ ಲೆಕ್ಕವನ್ನು ನೋಡಲೇ ಇಲ್ಲ. ஒரு வருஷத்தினுடைய இன்கம் அப்படி உடைத்து அவர் மேலே பூசுகிறா. ಒಂದು ವರ್ಷದ ವರಮಾನವು ಆಕೆ ಆ ಸುಗಂಧ ಬರಣೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹಾಗೆ ಒಡೆದು ಆತನ ತಲೆ ಮೇಲೆ ಹೋಯ್ತಾಳೆ. அதுதான் இந்த டாபிக். என்ன ಇದೇ ಈ ವಾಕ್ಯದ ಮುಖ್ಯ ಸಂದೇಶ ಏನಂದ್ರೆ பார்க்காமல் கொடுப்பது, ಲೆಕ್ಕ ನೋಡದೆ ಕೊಡುವಂತದ್ದು. சரி, இங்க 300 பணத்துக்கு விற்றுக்கலாமே. ಇಲ್ಲಿ 300 ಹಣಕ್ಕೆ ಅವರು ಮಾರಿದ್ದಾರಲ್ಲ, கரியத்திற்கு விற்று ಅದನ್ನು ಬೆಲೆಗೆ ಮಾರಿ தரித்திரருக்கு கொடுக்கலாமே. ಬಡವರಿಗೆ ಕೊಡಬಹುದಿತ್ತಲ್ಲ. அப்ப என்ன பண்ணாங்க? அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க முறுமுறுத்தாங்க. ಹಾಗಂತ ಹೇಳಿ ಆಕೆಗೆ ಚೀ ಹಾಕಿದರು ಅಂತ ಸತ್ಯವೇದ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நாம எத்தனை பேரை முறுமுறுக்கிறோம்? ನಾವು ಎಷ್ಟು ಜನ ಚೀ ಹಾಕ್ತೇವೆ, ಬೈತೇವೆ? முறுக்கிறோமா இல்லையா? ನಾವು ಗುಣಗುಡ್ತೀವಾ ಇಲ್ವಾ? இல்ல நாம லக்கம் பார்க்கிறோமா இல்லையா? ನಾವು ಲೆಕ್ಕ ನೋಡ್ತೀವಾ ಇಲ್ವಾ? பார்க்கிறோம் தானே. ಲೆಕ್ಕ ನೋಡ್ತೀವಲ್ಲ. பார்க்கணுமா பார்க்க கூடாதா? ನಾವು ಲೆಕ್ಕ ನೋಡ್ಬೇಕಾ ಇಲ್ವಾ? பார்க்க கூடாது. கணக்கு வேதத்தின்படி ಸತ್ಯವೇದದ ಪ್ರಕಾರ கணக்கு பார்க்க ನಾವು ಲೆಕ್ಕ ನೋಡಬಾರದು, கூடாது. ಲೆಕ್ಕ ನೋಡಬಾರದು. சரி, அவனவன் உள்ளதின்படி தான் கொடுக்கணும்னு இருக்கு. ಅವನವನಲ್ಲಿ ತನ್ನಲ್ಲಿ ಅವನು ನಿಶ್ಚಯಿಸಿಕೊಂಡ ಪ್ರಕಾರನೇ ಕೊಡಬೇಕು. ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க, ಒಂದು ಕುಟುಂಬ ಇದೆ, அவங்களுக்கு மாசம் 3000 ரூபாய் செலவு இருக்கு. ಅವರಿಗೆ ತಿಂಗಳಿಗೆ 3,000 ಖರ್ಚು ಇದೆ. ஒரு 1000 ரூபாய் வாடகை இருக்கு. 1,000 ಬಾಡಿಗೆ ಇದೆ. அப்புறம் போக்குவரத்து அதெல்லாம் சேர்ந்து 5000 ரூபாய் செலவு இருக்கு. ಹೋಗ ಬರೋದು ಎಲ್ಲ ಸೇರಿಸಿ 5,000 ಖರ್ಚಿದೆ. அவனுக்கு சம்பளம் 4000 ரூபாய். ಅವನಿಗೆ ಸಂಬಳ 4,000. அவன் எவ்வளவு கொடுக்கணும்? ಅವನು ಎಷ್ಟು ಕೊಡಬೇಕು? ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಾನು ಮಾತಾಡೋದು? ಹಂಗೆ ಕೂತಿದ್ರು, ಹಂಗೆ ನೋಡ್ತಿಲ್ಲ ನನ್ನನ್ನು. இல்லைம்மா, 4000 ரூபா வந்துடுது, 5000 ரூபா செலவு இருக்கு. 4,000 ಅವರಿಗೆ ಸಂಬಳ ಇದೆ, 5,000 ಅವರಿಗೆ ಖರ್ಚಿದೆ. ಈಗ ಹೇಳಿ ಎಷ್ಟು ಅವರು ಕಾಣಿಕೆ ಕೊಡಬೇಕು? 4,000 ಸಂಬಳ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, 5,000 ಖರ್ಚು. ಸಂಬಳಕ್ಕಿಂತ ಖರ್ಚು ಜಾಸ್ತಿ ಇದೆ. ಈಗ ಅವ್ರು ಎಷ್ಟು ಕೊಡಕ್ಕಾಗತ್ತೆ? ಕೋಳಿ ಮೊಟ್ಟೆ. ಓಕೆ, ನಿಮ್ಮ ಹೇಳಿದ ಎಲ್ಲ ಆನ್ಸರು ಕರೆಕ್ಟೇ. ನೀವು ಹೇಳಿದಂತ ಎಲ್ಲ ಉತ್ತರನೂ ಸರಿನೇ. ನಾನೇನು ಕೊಡೋದಿಲ್ಲ, ನಾ ಇದು ಕುಡುಕು ಮಾಟ ಅಯ್ಯ. ಮೊಟ್ಟೆ ಕೊಡ್ತೀನಯ್ಯ ಅಂತ ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು. ಮುಟ್ಟೆ ಕೊಟ್ಟರು, ಅವ್ರು ಆಮ್ಲೈನ್ ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya, ஹalleluya. ಅವ್ರು ಆಮ್ಲೈನ್ ಮಾಡ್ತಾರೆ, ನೀವು ಮೊಟ್ಟೆ ಬಾಯ್ಲ್ ಹಾಕ್ತಾರೆ. ஆஃப் பாயில் பண்ணுவாங்க. அவருக்கு தேவையில்லை, ಅವರಿಗೆ ಅದು ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಅವ್ರಿಗೆ ನಾವು ಕೊಡணும்னு ಅವಶ್ಯಂ. ಅವರಿಗೆ ನಾವು ಕೊಡಬೇಕಂತ ಅಗತ್ಯ ಇಲ್ಲ. இங்க 4000 தான் சம்பளம், ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ 4,000 ಖರ್ಚಾಗುது. 5,000 ಖರ್ಚು. ಅವರು ಕடன் ವಾಂಗಿ ಕೊಡணுமா? ಅವರು ಸಾಲ ತಗೊಂಡು ಕೊಡ್ಬೇಕಾ? ಇಲ್ಲ. ಓಕೆ, ಯಾರೋ ಹೇಳಿದ್ರು 400 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ಬೇಕು ಅಂತ. ಯಾರ್ಯಾರು ಹೇಳಿದ್ರು? ಯಾರ್ಯಾರು சொல்லிருக்கீங்க? 400 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ಕೊಂಡು ಕೈ ತೂಕಕ್ಕೆ ಮೇಲೆ ಅಮ್ಮ ಅವರೆಲ್ಲ ಹೆಸರೆಲ್ಲ ಬರಿಕೊಳ್ಳಿ. ಅವ್ರ ಹೆಸರೆಲ್ಲ ಅವ್ರ ಪೇರೆಲ್ಲ எழுதிக்கோங்கಮ್ಮ.
அவனவனுடைய ಇಷ್ಟத்தின்படி ಮನ ವಿರುಪತ್ತಿನಬಡಿ ಅವರವರ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ಹೃದಯದಲ್ಲಿ ಮನಸ್ಸಿನ ನಿರ್ಣಯಿಸಿಕೊಂಡ ಪ್ರಕಾರ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ. ராஜாஜிநகர்ல நாங்க ஊழியம் செய்து கொண்டுதான் நானும் என் மனைவியும் ನಾನು ಮತ್ತು ನನ್ನ ಹೆಂಡತಿ ರಾಜಾಜಿನಗರದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. அங்க ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணிருந்தாங்க. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ರು, மாசம் 1ஆம் தேதி இல்ல 2ஆம் தேதி வந்து ನಾನು ಇவ்வளவு கொடுக்கிறேன். ತಿಂಗಳಿಗೆ ಒಂದನೇ ತಾರೀಕು ಅಥವಾ 2ನೇ ತಾರೀಕು ಬಂದು ತಿಂಗಳಿಗೆ ಇಷ್ಟು ಕೊಡ್ತೇನೆ ಅಂತ ಅವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಅಲ್ಲಿ ಪ್ರಮಾಣ ಮಾಡಿದ್ರು. அந்த அம்மா வந்து கரெக்ட்டா காணிக்கை கொடுப்பாங்க. ಆ ತಾಯಿಯವರು ಬಂದು ಸರಿಯಾಗಿ ಅವರು ಆ ಪ್ರಮಾಣದ ಪ್ರಕಾರ அவங்களுக்கு ரெண்ட் வருது, ಅವರಿಗೆ ತಿಂಗಳಿಗೆ ಮನೆ ಬಾಡಿಗೆ ಬರುತ್ತೆ, கொஞ்சம் பென்ஷன் வருது, ಸ್ವಲ್ಪ ಪೆನ್ಷನ್ ಬರುತ್ತೆ, எடுத்து வந்துருவாங்க. ಹಾಗೆ ಸರಿಯಾಗಿ ತಗೊಂಡು ಬರ್ತಾರೆ. பாருங்க, ஒரு தடவை அவங்களுக்கு வாடகையும் வரல, பென்ஷனும் வரல. ಅವರಿಗೆ ಒಂದು ದಿನ ಬಾಡಿಗೆನೂ ಬರಲಿಲ್ಲ, ಪೆನ್ಷನ್ ಸಹ ಬರಲಿಲ್ಲ. என்ன பண்ணாங்க, பக்கத்துல கடன் வாங்கி கொண்டு வந்தார்கள். ಆ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಅವರು ಸಾಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಕೊಟ್ರು. அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தையும் ಅವರು ಕೊಡಬೇಕಂತ ಹಣವನ್ನು எடுத்துக்கொண்டு வந்தாங்க. ಹಾಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು இங்க ಕೊಟ್ಟರು. பணத்தை கொடுத்துட்டா ಈ ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟು பஸ்ஸுக்கு காசு இல்ல, ಅವರಿಗೆ ಬಸ್ಗೆ ಹೋಗಲು ಕಾಸಿಲ್ಲ. நடந்து வந்தார்கள். ನಡೆದು ಬಂದರು. நடந்து வந்து ಅವರು ನಡೆದು ಬಂದು தான் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் ಅವರು ಪ್ರಮಾಣ ಮಾಡಿದರಲ್ಲಿ ನಷ್ಟ ಬಂದರು. நடந்து வந்தாங்க. ಅವರು ನಡೆದು ಬಂದರು. கொடுத்துட்டு ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟು என்கிட்ட வந்து பேசுவாங்க. ನನ್ನ ಬಳಿ ಬಂದು ಮಾತಾಡ್ತಾರೆ. அந்த அம்மா ரொம்ப நல்லம்மா, ಆ ತಾಯಿಯರು ಬಹಳ ಒಳ್ಳೆಯವರು. ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கய்யா, இந்த மாதிரி அம்மா ஏமா கடன் வாங்கிட்டு வந்தீங்க? ಅಯ್ಯನವರೇ ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಯ್ತು, ಈ ರೀತಿಯಾಗಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ನಾನು ಕೇಳಿದೆ, ಅಮ್ಮ ಯಾಕಮ್ಮ ನೀನು ಸಾಲ ತಗೊಂಡು ಬಂದೆ? இன்னைக்கு வரும் இல்ல நாளைக்கு வரும், ಇವತ್ತಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾಳೆ ಬರುತ್ತೆ. இல்லையா 3ஆம் தேதிக்குள்ள கொண்டாந்து கொடுக்கணும்னு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ಇಲ್ಲ ಅಯ್ಯನವರೇ 3ನೇ ತಾರೀಕು ನಾನು ತೆಗೆದು ಬಂದು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ನಾನು ಪ್ರಮಾಣ ಮಾಡಿದ್ದೇನೆ, அதனால எடுத்துக்கொண்டு வந்தேன். ಆದ್ದರಿಂದ ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದೆ ಅಂತ ಆ ತಾಯಿಯವರು ಹೇಳಿದ್ರು. தன் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் ತಾನು ಪ್ರಮಾಣ ಮಾಡಿದ್ರಲ್ಲಿ ನಷ್ಟ ಬಂದರೂ ಸಹ இன்னொரு சிஸ்டர் வந்தாங்க. ಇನ್ನೊಬ್ಬ ಸಹೋದರಿ ಬಂದ್ರು. அதான் காணிக்கை எடுக்கிறோம்ல, ನಾವು ಕಾಣಿಕೆ ತಗೊಳ್ತೀರಲ್ಲ, காணிக்கை போடுறது காசு இல்ல, ಕಾಣಿಕೆ ಹಾಕೋದಕ್ಕೆ ಕಾಸಿಲ್ಲ. 20 ரூபாய் இருக்கு. 20 ರೂಪಾಯಿ ಇದೆ. 20 ரூபாய் எடுத்துக்கொண்டு நடந்தே வந்தார். ಆ 20 ರೂಪಾಯಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಅವ್ರು ನಡೆದೇ ಬಂದ್ರು. நான் உங்களுக்கு கதை சொல்ல, உண்மையா நடந்ததை சொல்லிக்கொண்டு ನಾನ್ ನಿಮ್ಗೆ ಕಥೆ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ನಿಜವಾಗಿ ನಡೆದಂತ ಘಟನೆ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஒரு கூட்டத்துக்கு வந்தார்கள். ಒಂದು ಸಭೆಗೆ ಬಂದ್ರು ಅವರು. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் நடக்கும். ಶುಕ್ರವಾರ, ಶನಿವಾರ, ಭಾನುವಾರ ಒಂದು ಕೂಟ ನಡೆಯುತ್ತೆ. அந்த கூட்டத்துக்கு வந்தா காணிக்கை போடணும். ಆ ಕೂಟದಲ್ಲಿ ಒಂದು ಕಾಣಿಕೆ ಹಾಕ್ಬೇಕಲ್ಲ. 20 ரூபாய் எடுத்துக்கொண்டு நடந்தே வந்து காணிக்கை போட்டுக்கொண்டு போனாங்க. ಆ 20 ರೂಪಾಯಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಕಾಣಿಕೆ ಹಾಕಿ ಅವ್ರು ನಡ್ಕೊಂಡೇ ಬಂದ್ರು. ஏமா காணிக்கை பெட்டி வருது, ಕಾಣಿಕೆ ಪೆಟ್ಟಿಗೆ ಹಾಗೆ ಅವ್ರ ಬಳಿ ಬರ್ತಾ அந்த ಇದೆ, பேக் வருது, ಆ ಬ್ಯಾಗ್ ಬರ್ತಾ ಇದೆ. காணிக்கை போடணும்னு அவசியம் இல்லமா, ಕಾಣಿಕೆ ಹಾಕ್ಬೇಕು ಅಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲಮ್ಮ, இருந்ததுன்னா போடுங்க. ಇದ್ರೆ ಹಾಕಿ. ஏன் காணிக்கைக்கு கடன் வாங்கி கொண்டாந்து போடுறீங்க? ನೀವು ಯಾಕೆ ಕಾಣಿಕೆಗಾಗಿ ನೀವು ಸಾಲ பஸ் இல்ல, ತೆಗೆದುಕೊಂಡು நடந்தே இந்த வயசுல ரொம்ப ವಯಸ್ಸಾனவங்க ಅವರು ಬಹಳ ವಯಸ್ಸಾದವರು நடந்தே வருவாங்க. ನಡೆದೇ ಬರ್ತಾರೆ. நான் கம்மியா தான் சொல்லியிருக்கிறேன், நிறைய சாட்சி இருக்கிறது. ನಾನು ನಿಮಗೆ ಸ್ವಲ್ಪನೇ ಹೇಳಿದ್ದೀನಿ, ಇನ್ನೂ ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳು ಇದೆ. சிஸ்டர் சொல்ல சொன்னா அவங்க நிறைய சொல்லுவாங்க. ಆ ಸಹೋದರನ ಹೇಳಕ್ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರು ಇನ್ನು ಬಹಳ ಹೇಳ್ತಾರೆ. அவங்க பெண்களுக்கு நிறைய ஊழியம் செய்திருக்கிறார். ಅವರು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಬಹಳ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. நிறைய சாட்சிகள் உண்டு, ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳು ಉಂಟು. நான் என்ன சொல்ல வரேன்னா, ನಾನು ಏನು ಹೇಳಲು ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ, உங்களுடைய மன விருப்பத்தின்படி கொடுக்க வேண்டுமா, ನಿಮ್ಮ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ನೀವು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಡಬೇಕಂತ ಸತ್ಯ. இல்லாததின்படி அல்ல, ಇಲ್ಲದೆ ಇರುವ ಹಾಗೆ ಅಲ್ಲ, உள்ளதின்படி ನಿಮಗೆ ಇರುವ ಹಾಗೆ காணிக்கை கொடுக்கணுமா. ನಿಮಗೆ ಇರುವಂತದನ್ನು ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಕೊಡಬೇಕು. இந்த கதையெல்லாம் விட்டுருங்க, காணிக்கை கொடுக்கணுமா வேண்டாமா? ಈ ಕಥೆ ಎಲ್ಲ ಬಿಟ್ಬಿಡಿ, ಕಾಣಿಕೆ ಕೊಡ್ಬೇಕಾ ಇಲ್ವಾ? 3 பேர் தான் கொடுப்பீங்களா? 3 ಜನ ಮಾತ್ರ ಕೈ ಎತ್ತಿದ್ರಿ, 3 ಜನ ಮಾತ್ರ ಕೊಡ್ಬೇಕಾ? காணிக்கை கொடுக்கணும். ಕಾಣಿಕೆ ಕೊಡಬೇಕು. ஏன் கொடுக்கணும்? ಯಾಕೆ ಕೊಡಬೇಕು? ஆமா, ஒரு சபை நடத்தும் பொழுது ಒಂದು ಸಭೆಯನ್ನು ನಡೆಸುವಾಗ ಅನೇಕ தேவைகள் உண்டு, ಅನೇಕ ಅಗತ್ಯಗಳು ಉಂಟು. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, நீங்க ஜனங்கள் வருகிறீங்க, ನೀವು ಜನಗಳು ಬರ್ತೀರಾ, எத்தனையோ பேருக்கு சகாயம் செய்கிறார்களா இல்லையா? ಎಷ್ಟೋ ಜನಕ್ಕೆ ಅಮ್ಮನವರು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರಾ ಇಲ್ವಾ? ஆமென், ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. சகாயம் செய்றாங்க. ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருக்காங்களா? ಎಲ್ಲರ ಹತ್ರ ಹೋಗಿ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರ, நான் எல்லாம் சகாயம் பண்றேன், அவங்க ரேஷன் கொடுக்குறேன் ಹೇಳ್ತಾರ ಅವರು? ನಾ போய் ரேஷன் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன் போய் சொல்றாங்களா? இல்ல. அப்போ இங்க காணிக்கை எடுக்கும் பொழுது ಇಲ್ಲಿ ಕಾಣಿಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡುವಾಗ நம்முடைய கண்கள் காண்பது இல்லை, ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಇದು ಕಾಣುವುದಿಲ್ಲ, கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನ ಕಣ್ಣುಗಳು ಇದನ್ನು ನೋಡ್ತಾ எப்படி ಇವೆ. கொடுக்கணுமோ ನೀವು ಹೇಗೆ ಕೊಡಬೇಕು? மன விருப்பத்தின்படி கொடுங்க. ನಿಮ್ಮ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ನೀವು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಡಿ. விசனமாயும் அல்ல,
ನೀವು ವ್ಯಸನವಾಗಿ ದುಃಖದಿಂದ ಅಲ್ಲ, கட்டாயமாயும் அல்ல, ಅವನವನ್ನು ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಅಲ್ಲ, விருப்பத்தின்படி கொடுக்க கடவுள். ತನ್ನ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಇಷ್ಟದಂತೆ ಕೊಡಲಿ. உற்சாகமாக கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ಉತ್ಸಾಹವಾಗಿ ಯಾರು ಕೊಡ್ತಾರೋ ಅವರ ಮೇಲೆ ಯೇಸು ಇಷ್ಟವುಳ್ಳವರಾಗಿರ್ತಾರೆ. 100 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ಬೇಕಲ್ಲ, 500 ರೂಪಾಯಿ ಹೋಯ್ತಲ್ಲ, ஏதோ 100 ರೂಪಾಯಿ ಕೊಡುವ ಅದು ವ್ಯಸನ. 500 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತಿದ್ದೇನೆ, அந்த விசனத்தின்படி நீங்க கொடுக்க ಈ வேண்டியது. ರೀತಿಯಾಗಿ ವ್ಯಸನದಿಂದ ನೀವು ಕೊಡುವುದು ಬೇಕಾಗಿಲ್ಲ. நீங்க கொடுத்தாதான் ನೀವು ಕೊಟ್ಟರೇನೆ அங்க இங்க ஸ்தாபனம் பெருகும். ಈ ಒಂದು ಸ್ಥಾಪನೆ ಸಂಘವಾದುದು ಇದು ಬೆಳೆಯುತ್ತದೆ. சரி, காணிக்கை மாத்திரமா? ಕಾಣಿಕೆ ಮಾತ್ರನಾ? என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்னை கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் ஆண்டவருக்கு? ಕರ್ತನಿ ಯೇಸುವಿಗೆ ನಾನು ಏನು ಕೊಡಲು ಸಾಧ್ಯ? நான் என்னை கொடுப்பேன், ನಾನು ನನ್ನನ್ನೇ ಕೊಡ್ತೇನೆ. நான் என்னை கொடுப்பேன். ನಾನು ಏನು ಕೊಡ್ತೇನೆ? என்னை கொடுக்கிறதுக்கு, ನನಗೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ, உங்களை கொடுப்பதற்கு ನಿಮಗೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ நீங்கள் ஆயத்தமாய் இருந்தால் ನೀವು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದರೆ you will give generously. ನೀವು ಪ್ರೀತಿಪೂರ್ವಕವಾಗಿ ಮನಪೂರ್ವಕ ಕೊಡ್ತೀರಾ. நீங்க ஜெனரஸா கொடுப்பீங்க. ನೀವು ಮನಪೂರ್ವಕ ಕೊಡ್ತೀರಾ. நீங்க கொடுக்கும் பொழுது, ಧಾರಾಳವಾಗಿ ಕೊಡ್ತೀರಾ. நீங்க கொடுக்கும் பொழுது ನೀವು ಕೊಡುವಾಗ கர்த்தர் ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். ಕರ್ತನ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ನೀವು ನೋಡ್ತೀರಾ. நான் சொல்லல உங்ககிட்ட, ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಲಿಲ್ಲ 100 பேக் விதைச்சா 1000 பேக் கிடைக்கும்னு உங்களுக்கு சொல்ல வரல. 100 ಬ್ಯಾಗ್ ನೀವು ಕೊಟ್ರೆ 1000 ಬ್ಯಾಗ್ ನಿಮಗೆ ಬರುತ್ತೆ ನಾನು ಹೇಳೋದಿಲ್ಲ. அது சொல்லல. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳೋದಿಲ್ಲ. ஆனா நீங்க மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். ಆದರೆ ನೀವು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಧಾರಾಳವಾಗಿ ಕೊಡುವುದನ್ನು ಯೇಸು ನೋಡ್ತಾರೆ. நீங்க இனிமேல் நீங்க காணிக்கை போடும் பொழுது, ಇನ್ನು ಮೇಲೆ ನೀವು ಕಾಣಿಕೆಯಲ್ಲಿ ಕೊಡುವಾಗ 10 ரூபாயா இருக்கலாம், 10 ರೂಪಾಯಿ ಆಗಿರಬಹುದು, 20 ரூபாயா இருக்கலாம், 20 ರೂಪಾಯಿ ಆಗಿರಬಹುದು, 100 ரூபாயா இருக்கலாம், 100 ರೂಪಾಯಿ ಆಗಿರಬಹುದು, 500 ரூபாயா இருக்கலாம், 500 ರೂಪಾಯಿ ಆಗಿರಬಹುದು. எந்த டினாமினேஷனா இருந்தாலும் சரி, ನೀವು ಯಾವ ಡಿನಾಮಿನೇಷನ್ ಸೇರಿದರೂ ಸಹ எடுத்து கரங்களை வைத்துக்கொள்ளுங்க. ನೀವು ಹಾಗೆ ಕೈಗಳು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ. ஆண்டவரே இதை ஆசீர்வதி, ಯೇಸುವೇ ಇದನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ, ஆண்டவரೇ இதை பரிசுத்தப்படுத்து, ಯೇಸುವೇ ಇದನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿ, ராஜ்யம் கட்டப்படுவது ನಿಮ್ಮ ರಾಜ್ಯ ಕಟ್ಟಲ್ಪಡಲಿ, பயன்படட்டும் ಇದು ನಿಮಗೆ ನಿಮ್ಮ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಉಪಯೋಗವಾಗಲಂತ ಹೇಳಿ சொல்லி ಹಾಗಂತ ಹೇಳಿ சபையிலே நீங்கள் விதைத்தீர்களானால் ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ನೀವು ಬಿತ್ತುವುದಾದರೆ கண்டிப்பாக ಖಂಡಿತವಾಗಿ you will see the great blessings. ನೀವು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ ನೋಡಲಿದ್ದೀರಾ. கண்டிப்பாக வரும். ಖಂಡಿತವಾಗಿ ಬರುತ್ತೆ. பணமாக வருதோ, ಹಣವಾಗಿ இல்ல ಬರುತ್ತೋ, வேற எந்த மூலமா வருதோ, ಇಲ್ಲ ಬೇರೆ ಯಾವುದರ ಮುಖಾಂತರ எனக்கு ಬರುತ್ತೋ தெரியாது. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. உங்களுக்கு சகாயம் கிடைக்கும். ನಿಮಗೆ ಸಹಾಯ ಸಿಕ್ಕೇ உங்களுக்கு சகாயம் ಸಿಗುತ್ತದೆ. கிடைக்கும். ನಿಮಗೆ ಸಹಾಯ ಸಿಕ್ಕೇ கண்டிப்பாக ಸಿಗುತ್ತದೆ. சகாயம் கிடைக்கும். ಖಂಡಿತವಾಗಿ ನಿಮಗೆ ಸಹಾಯ ಸಿಕ್ಕೇ கர்த்தர் ಸಿಗುತ್ತೆ. உங்களை காவல் காக்கிறவராய் இருக்கிறார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಕಾವಲು ಕಾಯುವನಾಗಿದ್ದಾನೆ. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு ನಿನ್ನ ದಾರಿಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಕಾಯುವುದಕ್ಕಾಗಿ அவர் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ತನ್ನ ದೂತರಿಗೆ ಆತನು ಆಜ್ಞಾಪಿಸುತ್ತಾನೆ. தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ತನ್ನ ದೂತರಿಗೆ ಆತನು பாருங்க, ಆಜ್ಞಾಪಿಸುತ್ತಾನೆ. ஒரு ஃளைட்ல 249 பேர் போறாங்க. ನೋಡಿ, ಒಂದು ವಿಮಾನದಲ್ಲಿ 249 ಜನ ಹೋಗ್ತಾರೆ. ரீசெண்டா ஃளைட் கிராஷ் நடந்தது. ರೀಸೆಂಟ್ ಆಗಿ ಒಂದು ವಿಮಾನ ಅಪಘಾತ ನಡೆಯಿತು. அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க. ಅಷ್ಟು ಜನರು ಸತ್ತದ್ರು, ಒಬ್ಬನೇ ವ್ಯಕ್ತಿ ಮಾತ್ರ. ಅವರು நினைச்சிருப்பாங்களா? ಅವರು ನೆನೆಸ್ಕೊಂಡಿದ್ದಾರಾ? எல்லாம் லண்டன் போவோம். ಎಲ್ಲರೂ ಲಂಡನ್ அதுல ஒரு டாக்டர் இருந்தாரா? ಅದ್ರಲ್ಲಿ ಒಬ್ಬ 6 ಡಾಕ್ಟರ್ வருஷம் அங்க டாக்டರ್ வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. 6 ವರ್ಷದ ಡಾಕ್ಟರ್ಸ್ ಕೆಲಸ இங்க திரும்பி வந்து ஃபேமிலியை கூட்டிட்டு போறாரு. ಇಲ್ಲಿ ಮತ್ತೆ ಹಿಂತಿರುಗಿ ಬಂದು ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. 6 வருஷம் கழிச்சு கூட்டிட்டு போறாரு. 6 ವರ್ಷದ ನಂತರ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. மரித்து விட்டார். ಅವರು ಹಾಗೆ ಮರಣ ಹೊಂದಿದರು. நீங்களும் நானும் இன்றைக்கு உயிரோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. ನೀವು ನಾನು ಇಂದು ಜೀವಂತವಾಗಿರುವುದು ಅದು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯಾಗಿದೆ. சரி, இப்போ மறுபடியும் எங்க போறோம்? ಮತ್ತೆ ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇವೆ? மெசேஜுக்கு போலாமா? ಸಂದೇಶಕ್ಕೆ ಹೋಗೋಣವೇ? திரும்பி ಹೋಗೋಣ? ಮತ್ತೆ ಹೋಗೋಣವೇ? ஓகே. அங்க அப்படி சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்தார்களாம். ಕೆಲವರು ಅಲ್ಲಿ ಅವರು ಚೀ ಹಾಕಿ ಗುಣಗುಟ್ಟಿದರಂತೆ. ಕೆಲವರು விசனம் அடைந்திரும். ಕೆಲವರು ಗುಣಗುಟ್ಟಿದರು. குணகுட்டிதரும். அவங்க கொடுத்தாங்களா? ಅವರು ಕೊಟ್ರಾ? அவங்க கொடுக்கல. ಅವ್ರು ಕೊಡ್ಲಿಲ್ಲ. அதை பார்த்து அவங்க முறுமுறுக்கிறாங்க. ಅದನ್ನ ನೋಡಿ ಅವರು ಹಾಗೆ ಗುಣಗುಡ್ತಾರೆ. ஒரு சபையில் அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறாங்க. ನೋಡಿ, ಸಭೆಯಲ್ಲಿ ಇಂಥ ಜನಗಳು ಸಹ ಇದ್ದಾರೆ. யாரோ ஒருத்தர் கொடுத்தா ಯಾರೋ ಒಬ್ರು ಕೊಟ್ರೆ பரவாயில்ல, விஜயன் கொடுத்தாரு, ಪರವಾಗಿಲ್ಲ, சந்தோஷம் இல்ல, ಅವ್ರು ಕೊಟ್ಟಿರೋಂಥ ಸಂತೋಷ ಇಲ್ಲ. கொடுக்குறோம். ಏನ್ ಇವನ್ ಕಾಣಿಕೆ ಕೊಡ್ತಾನಲ್ಲ, இவன் 300 கொட்டிதானா, ಇವ್ರು 300 நான் 600 கொடுத்தேனே, ಇವಂಗ 300 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತಾನೆ, 600 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ಕ್ರ, அப்படி சொன்னானா அவன்? ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರ. முறுமுறுத்தார்கள். ಅವರಲ್ಲಿ ಗುಣಗುಟ್ಟಿದ್ರು. முறுமுறுத்தார்கள். ಅವರು ಗುಣಗುಟ್ಟಿದ್ರು. அப்படி உங்களுக்குள்ளே ஆகாது. ಆ ರೀತಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಬಾರದು. ಹಾಗಿದ್ರೆ ಬಿಟ್ಬಿಡಿ. ಹಾಗಿದ್ರೆ ಬಿಟ್ಬಿಡಿ. ಅವನು 300 ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅವರು 300 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತಿರ್ಕಾங்க, 300 ಪಣ ಕೊಡ್ತಿರ್ಕಾங்க. நான் 1000 ಕೊಡ್ತೀನಿ. ನಾನು 1000 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ಕ್ರೆ. ಹಂಗಿದ್ರೆ ಒಳ್ಳೇದಾ? அப்படி இருந்தா நல்லதா? ಒಳ್ಳೇದು, நல்லதுதான். ಕೊಡಬಹುದು. ಇಲ್ಲ ಅಂತೀರಾ ಹಿಂಗೆ? இல்லன்னு சொல்றீங்களே. மனப்பூர்வமா கொடுக்கணும். அதுதான்மா. இப்போ 300 ரூபாய் கொடுத்தானே நீங்க குணு கொடுத்தீரா? 300 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ರೇನೆ ನೀವು ಗುಣ ಕೊಡ್ತೀರಾ? இல்ல இல்ல ಇಲ್ಲ ತಾನೆ? சரி,
ಅದು ಬಿಟ್ಬಿಟ್ಟು அதை விட்டு ನಾವ್ ಏನ್ ಮಾಡ್ಬೋದು? நாம என்ன செய்யணும்? 1000 ಕೊಡ್ಬೋದಲ್ಲ? 1000 ரூபாய் கொடுக்கலாம் இல்லையா? ಅದು ಒಳ್ಳೇದಾ ಇಲ್ಲ ಗುಣಗುಣದು ಒಳ್ಳೇದಾ? அது நல்லதா இல்லன்னா முறுமுறுக்கு நல்லதா? ಏನಂತೀರ? என்ன சொல்றீங்க? முருமுருக்காத கொடுக்கணும். ಮುರುಮುರುಕಾದ ಕೊಡ್ಕணும்னு ಮುರುಮುರುக்கிறீங்க. ಗುಣಗುಡದೆ ಕೊಡಬೇಕು ಅಂತ ನೀವು ಗುಣಗುಡ್ತೀರಾ. சரி, ஓகே. இப்போ இயேசு அவர்களை நோக்கி ஆறாவது வசனம் 6ನೇ வாಕ್ಯ. அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு செய்கிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள். ಆದರೆ ಯೇಸು ಈಕೆಯನ್ನು ಬಿಡಿರಿ, ಈಕೆಗೆ ಯಾಕೆ ತೊಂದರೆ ಕೊಡ್ತೀರಿ? ಈಕೆ ನನಗೆ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದ್ದಾಳೆ. சொல்றாரு, ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, அவன் 300 பணத்தை அந்த சென்ட்டை உடைச்சி மேல பூசி இருக்கிறா. 300 ರೂಪಾಯಿ ಬೆಲೆ ಬಾಳುವಂತ ಆ ಸೆಂಟ್ ಅನ್ನು ಒಡೆದು செய்திருக்கிறா. ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯವನ್ನು ಆಕೆ ಮಾಡಿದ್ದಾಳೆ. நீங்க ஏன் குண கொடுத்தீரா? நீங்க ஏங்க முறுமுறுக்குறீங்க? விட்டுருங்க, ಬಿಟ್ಬಿಡಿ, ಅಲ್ಲ விட்டுருங்கன்னு சொல்றாரு. ಬಿಟ್ಬಿಡಿ ಅಂತ ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ. அப்ப அங்க என்ன சொல்ற? 300 பணம் வித்து தரித்திரருக்கு கொடுக்கலாம்ல. ಅವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? ಈ 300 ಹಣವನ್ನು ಮಾರಿ ದರಿದ್ರರಿಗೆ ನೀವು ಕೊಡಬೇಕಾಗಿತ್ತಲ್ಲ. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தரித்திரர் எப்பொழுதும் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க. ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, ಬಡವರು ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாமே என்று சொல்றாரு. ನೀವು ಮನಸ್ಸು ಇರುವಾಗೆಲ್ಲ ಅವರಿಗೆ ನೀವು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಬಹುದಲ್ಲ ಅಂತ ಯೇಸು. ನಾನು இந்த சரீரத்தில் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதில்லையே, ನಾನು ಈ ಶರೀರದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಶಾಶ್ವತವಾಗಿ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವುದಿಲ್ಲವಲ್ಲ ಅಂತ ಯೇಸು ಹೇಳಿದರು. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ಆಕೆ ತನಗೆ ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು ಮಾಡಿದಳು ಅಂತ ಯೇಸು. நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூசி முந்தக் கொண்டாள் என்று சொல்கிறார். ನನ್ನ ಉತ್ತರ ಕ್ರಿಯೆಗಾಗಿ, ನನ್ನನ್ನು ಉತ್ತರ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಈಕೆ ತೈಲವನ್ನು ಮುಂಚೆ ಹಚ್ಚಿದ್ದಾಳೆ ಅಂತ ಯೇಸು ಹೇಳಿದರು. ತಾನು நல்ல கிரியை செய்யறதில்ல, ತಾನು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡೋದಿಲ್ಲ, நல்ல கிரியை செய்யறவங்களை பார்த்து குணம் கொடுக்கிறது, ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವವರು ನೋಡಿ ಗುಣಗುಟ್ಟದು. இது நாம எந்த டீம்ல இருக்கணும், ನಾವು ಯಾವ ಗುಂಪಲ್ಲಿದ್ದೀರಿ ಅಂತ ನಾವೇ ನಿರ್ಧಾರ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. அப்போ இந்த சுவிசேஷம் பிரசங்கப்படுகிற இடத்துல எல்லாம் இவளை குறித்து சொல்லப்படும். ಸುವಾರ್ತೆಯು ಸರ್ವಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಸಾರಲಾಗುವುದು, ಅಲ್ಲಲ್ಲಿ ಈಕೆ ಮಾಡಿದನು ಸಹ ಈಕೆಯ ನೆನಪಿಗಾಗಿ ಹೇಳುವರೆಂದು ನಿಮಗೆ ಸತ್ಯವಾಗಿ சொல்லப்படும். ಆಕೆಯನ್ನು ಕುರಿತು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ ಅಂತ ಯೇಸು ಹೇಳಿದರು. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்திற்கு போனான். பாருங்க, ಇಲ್ಲಿ ನೋಡಿ, இங்க 300 பணத்துக்கு உண்டானதை உடைத்தார். ಈಕೆ 300 ಹಣಕ್ಕೆ ಬೆಲೆ ಬಾಳುವಂತ ಆ ತೈಲ ಬಳೆಯನ್ನು ಹೊಡೆದಳು. அவ சீஷர் அல்ல, ಆಕೆ ಶಿಷ್ಯರು ಅಲ್ಲ. ஆனா இவன் யாரு? யூதாஸ்காரியோத்து. ಈ ಯೂದಾಸ್ಕಾರಿಯೋತನು ಯಾರು? இவன் அங்க ட்ரெஷரர், ಅಲ್ಲಿ ಖಜಾಂಚಿ ಆಗಿದ್ದ. ட்ரெஷரரா இருந்தவன். ಅವನ ಹಣದ ಒಂದು பணப்பை அவன்கிட்ட இருந்தது, ಹಣದ ಬ್ಯಾಗ್ ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ಇತ್ತು, ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ಇತ್ತು. அவன் காட்டி கொடுக்க போறான். ಅವನು ತೋರಿಸಿಕೊಡುವುದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. காட்டி கொடுக்க தான் போனானே. ಅವನು ತೋರಿಸಿಕೊಡಕ್ಕೆ ஒரு ಹೋಗ್ತಾನೆ. 300 பணத்துக்காவது காட்டி கொடுத்துருக்கலாம். ಒಂದು 300 ಹಣಕ್ಕಾದ್ರೆ ಅವನು ತೋರಿಸಿಕೊಡ್ಬೋದಿತ್ತು. எவ்வளவு காசு காட்டி கொடுத்தான்? ಎಷ್ಟು ಕಾಸಿಗೆ ಯೇಸುನ ತೋರಿಸಿಕೊಟ್ಟ? 30 ಬೆಳ್ಳಿ ನಾಣ್ಯಗಳಿಗಾಗಿ. என்ன பிச்சைக்காரன் போல இருக்குல்ல. $30 இல்ல, ஓகே, டாலர், ಬೆಳ್ಳಿ ನಾಣ್ಯ, 30 வெள்ளி காசுக்காக 30 ಬೆಳ್ಳಿ ನಾಣ್ಯಕ್ಕಾಗಿ காட்டி கொடுத்தானா. ಯೇಸುವನ್ನು ಅವನು ತೋರಿಸಿಕೊಟ್ಟನು. அவனுக்கு என்னாச்சு? ಅವನಿಗೆ ಏನಾಯ್ತು? அவன் நாண்டு கொண்டு செத்தான். ಅವನು ನೇಣಿ ಹಾಕಿ ನೇಣಿ ಬಿಗಿದುಕೊಂಡು ಸತ್ತನು. அவனுக்கு ரெஸ்ட் ಇನ್ ಪೀಸ್ ಇಲ್ಲ. ಅವನಿಗೆ ಮರಣದಲ್ಲಿ, ಅವನ ಮರಣವಾದ ನಂತರ ಅವನಿಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಸಿಗಲಿಲ್ಲ. ಅವನಿಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ವನಾಂತರದಲ್ಲಿ ಇರುತ್ತಾನ. ಅವನು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾನಂತೆ. ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಅಯ್ಯೋ ತಪ್ಪು செய்தேனே, ಅಯ್ಯೋ ತಪ್ಪು ಮಾಡಿದನೆ, ಕುற்றಮಿಲ್ಲದ ರಕ್ತத்தை ಕಾಟಿ ಕೊಡುತ್ತೇನೆ, ತಪ್ಪಿಲ್ಲದಂತ ಅವನ ರಕ್ತವನ್ನು ಆತನನ್ನು ತೋರಿಸಿಕೊಟ್ಟನಲ್ಲ, ತಿರುಗಿರಾನ್. ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವನು ಅಲಿತಾ ಇದ್ದಾನೆ. எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ಎಲ್ಲರೂ ಸಹ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 5000-10,000 பேர் ಉட்கார்ந்து இருக்காங்க. ಸರಿಯಾಗಿ ಸುಮಾರು ಒಂದು 10,000 செய்தி கேட்டுக்கொண்டிருக்காங்க. ಅವರು ಸಂದೇಶ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப இயேசுசாமி சொல்றாரு, ಆಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ, திரும்ப போகும்போது சோர்ந்து போவார்களே, ಇವರು ಮತ್ತೆ ಹೋಗುವಾಗ ಸೋತು ಹೋಗ್ತಾರಲ್ಲ, ಇವர்களுக்கு அப்பங்களை கொடுங்கள் என்று சொல்றாரு. ಇವರಿಗೆ ರೊಟ್ಟಿಗಳನ್ನು ಕೊಡಿರಿ ಅಂತ ಯೇಸು ಹೇಳಿದರು. அப்ப அங்க இருக்க சீஷர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ಅಲ್ಲಿ ಇರುವಂತ ಶಿಷ್ಯರು ಏನು ಹೇಳಿದ್ರಲ್ಲ ಗೊತ್ತಾ? 200 பணத்துக்கு வாங்கினாலும் இதுக்கு பத்தாதே.
200 ಹಣಕ್ಕೆ ನಾವು ರೊಟ್ಟಿ ತಗೊಂಡ್ರು ಸಹ ಇವರಿಗೆ ಸಾಕಾಗೋದಿಲ್ವಲ್ಲ. முக்கால் வருஷ சம்பளம் இருந்தாலும் பத்தாதேன்றாங்க. ಮುಕ್ಕಾಲು ಭಾಗದಷ್ಟು ಸಂಪಾದನೆ ಸಹ ಸಾಕಾಗೋದಿಲ್ವಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அங்க பாக்குறாங்க, ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾರೆ எத்தனையோ பேரு அம்மா பசங்களுக்கு கட்டி கொடுத்திருப்பாங்க சாப்பாடு. ಅಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಜನಕ್ಕೆ ತಾಯಿ ತನ್ನ ಊಟವನ್ನ ಕಟ್ಟಿ ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. ஒரு குட்டி பையன் இருந்தான், ಅಲ್ಲೊಬ್ಬ ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ಇದ್ದ. அவன் கையில என்ன இருந்தது? ಅವನ ಕೈಲಿ ಏನಿತ್ತು? 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನು. 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನು. 5,000 ಜನರಿಗೆ ಉನ್ನ ಪಡಿಸಾನೋ ನಮ್ಮ ಲೋಕದ ರಕ್ಷಕನು. அப்போ அந்த பையன் தான் கொண்டு வந்து கொடுக்குறான். ಅಲ್ಲಿ ಆ ಹುಡುಗನೇ ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಕೊಡ್ತಾನೆ. அவன்கிட்ட 500 அப்ப இருந்ததா? ಅವನ ಹತ್ರ 500 ರೊಟ್ಟಿ ಇತ್ತ. 500 200 மீன் இருந்துச்சா? 200 ಮೀನ್ ಇತ್ತ. அதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு 5 கொடுத்துடலாம். ಎಲ್ಲ ಎಟ್ ಮಾಡಿ ಒಂದು 5 ಕೊಟ್ಟಿರಬಹುದು, 2 கொடுத்துடலாம், ಒಂದು 2 ಕೊಟ್ಟಿರಬಹುದು. அப்படியே கொடுத்தான். ಆ ರೀತಿಯ ಕೊಟ್ನಾ? உள்ளதையே ತನ್ನ ಹತ್ರ ಇರುವಂತ ಎಲ್ಲವನ್ನು 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನು எல்லாத்தையும் கொடுத்தான். ಎಲ್ಲವನ್ನು ಆ ಹುಡುಗ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟ. அவனை கட்டாயப்படுத்தி பிடுங்கி கொண்டு போனார்களா? ಅವನನ್ನು ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಅವನ ಬಳಿಯಿಂದ ಕಿತ್ಕೊಂಡು ಹೋದ್ರ? மனப்பூர்வமாய் அவன் கொடுத்தான். ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಆ ಹುಡುಗನು ಕೊಟ್ಟನು. அவன் கணக்கு பார்க்காம கொடுத்தான். ಅವನು ಲೆಕ್ಕ ನೋಡದೆ ಕೊಟ್ಟ. அதுதான் இன்னைக்கு செய்தி. ಅದೇ ಇವತ್ತಿನ ಸಂದೇಶ. கணக்கு பார்க்காம இருக்கிறோமா? ನಾವು ಲೆಕ್ಕ ನೋಡದೆ ಇದ್ದೀವಾ? ஆண்டவருக்கு என்று கொடுக்கிற காரியத்தில், ಯೇಸುವಿಗಾಗಿ ಕೊಡುವಂತ ಕಾರ್ಯದಲ್ಲಿ கணக்கு பார்க்காம, ನಾವು ಲೆಕ್ಕ ನೋಡದೆ, ஆணையிட்டதில் உங்களுக்கு நஷ்டம் வந்தாலும், ನೀವು ಪ್ರಮಾಣ ಮಾಡಿದ್ದನು ನಿಮಗೆ ನಷ್ಟ ಬಂದರೂ காணிக்க போடணும்னு நினைச்சிட்டீங்க, ನೀವು ಕಾಣಿಕೆ ಹಾಕ್ತೀನಿ ಅಂತ ನೆನೆಸ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? வாரத்துக்கு 100 ரூபாய் போடலாம் இருக்கிற பாஸ்டர், ಈ ವಾರ ಒಂದು 100 ರೂಪಾಯಿ ಆದ್ರೆ ನಾನು ಕಾಣಿಕೆ ಹಾಕ್ಬೇಕು ಅಂತಿದ್ದೀನಿ, அது ஆணையிட்டேன், ಇದನ್ನು ನಾನು ಪ್ರಮಾಣ ಮಾಡಿದೆ. வரும்போது கையில காசு இல்ல, ಬರುವಾಗ ಕೈಯಲ್ಲಿ ಕಾಸಿಲ್ಲ, 50 ரூபாய் தான் இருக்கு. 50 ರೂಪಾಯೇ ಇದೆ. 50 ரூபாய் ஏன் போடணும்? 50 ರೂಪಾಯಿ ಯಾಕೆ ಹಾಕ್ಬೇಕು? 100 ரூபாய் லக்கமா இது ಮಾಡಿದ್ದೀನಲ್ಲ, ಪ್ರಾಮಿಸ್ ಮಾಡಿದ್ದೀನಲ್ಲ, 100 ರೂಪಾಯಿ ನಾ ಒಂದು ಕಾಣಿಕೆ ನಾನು ಕುರಿತನ ಪಡೆದಿರಲಿಲ್ಲ, ಇವತ್ತು ಬೇಡ, இன்னைக்கு வேணாம். அடுத்த முறை போடலாம் அப்படி வச்சுப்பீங்களா? இல்ல அந்த 50 ரூபாய் போட்டுறீங்களா? ನಂತರ ಬರೀ ಹಾಕ್ಬೋದು ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ತೀರಾ, ಇಲ್ಲ 50 ರೂಪಾಯಿ ನೀವು ಹಾಕ್ತೀರಾ? ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும், ಪ್ರಮಾಣ ಮಾಡಿದ್ರಲ್ಲಿ ನಷ್ಟ ಬಂದರೂ ಸಹ நாம சொன்னதை செய்யணுமா? ನಾವು ಹೇಳಿದ್ದನ್ನ ಮಾಡ್ಬೇಕಂತ. நமக்கு இருக்கிற பணத்துல ನಮಗೆ ಇರುವಂತ ಹಣದಲ್ಲಿ வட்டிக்கு கொடுக்க கூடாதாம். ಬಡ್ಡಿಗೆ ಕೊಡಬಾರದಂತೆ. வட்டி கொடுக்கலாமா கிறிஸ்தவர்கள்? ಕ್ರೈಸ್ತರು ಬಡ್ಡಿಗೆ ಕೊಡಬಹುದಾ? வட்டி தகவல்து, ಬಡ್ಡಿಗೆ ತಗೊಳ್ಬಾರ್ದು, ಆಗಕೂಡದು. யாருக்காவது 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க? ಯಾರ ಕಾರಣ ನೀವು ಯಾರಿಗಾದ್ರೂ 500 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ? 10% ಟೈತ್ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು, ನಮ್ಮೆಲ್ಲ ಗೊತ್ತಲ್ಲ, ದಶಮ ಭಾಗ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಲ್ಲ. 10% ಬಾಡಿಗೆ, ಇದು ಏನು ಬಾಡಿಗೆ ಅಲ್ಲ, ಬಡ್ಡಿ ಕೊಡಬೇಕು, வட்டி கொடுக்கணும். 10% நம்மளுக்கு தெரியுமே. 10% வட்டி நமக்கு தெரியும். கொடுக்கிறதா வாங்குறதா? கொடுறதா தಗೊಳ್ಳதா? கொடுக்கவும் கூடாது, வாங்கவும். அம்மா தைத்து கொடுக்கலாமா? அது கட்டாயமாயமல்ல விசனமாயமல்லன்னு இருக்கு வசனம். ನೀವು ದಶಮ ಭಾಗವನ್ನು ಕೊಡಬಹುದು, ಅದು ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಅಲ್ಲ, ವ್ಯಸನದಿಂದಲೂ ಕಷ್ಟಪಡ್ತಾನೋ ಅಲ್ಲ. மனப்பூர்வமாக எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ನೀವು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಯಾವ ರೀತಿ ಬೇಕಾದರೂ ಕೊಡಬಹುದು. பாருங்க, ஒரு ಇಂಡಸ್ಟ್ರಿ நடத்தினாரு, ಒಬ್ಬರು ಒಂದು ಇಂಡಸ್ಟ್ರಿ ನಡೆಸಿದ್ರು. அவர் வந்து ಫಸ್ಟ್ 20% கொடுத்தாரு. ಅವರು ಮೊದಲನೇದಾಗಿ 20% ಕೊಟ್ಟರು. உலகம் பூரா பெருகிடுச்சு. ಆ ಲೋಕಲ ಹಬ್ಬ ಬಿಡ್ತು. 30% கொடுத்தாரு. 30% ಕೊಟ್ಟರು. 40% கொடுத்தாரு. 40% ಕೊಟ್ಟರು. 50% கொடுத்தாரு. 50% ಕೊಟ್ಟರು. 90% கொடுத்தாரு. 90% ಕೊಟ್ಟರು. 99% கொடுத்தாரு. ದೇವರುடைய ನಾಮ 99% ದೇವರ ನಾಮ ಆ ಒಂದು ಮಹಿಮೆಗಾಗಿ ಅಥವಾ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಅವರು ಕೊಟ್ಟರು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ತನக்கு உள்ளதின்படி, ತನಗೆ ಇರುವಂತದ್ದನ್ನು, ಅವನವನ್ ಕಷ್ಟಮಾಯ ವಿಸನಮಾಯಮಲ್ಲ ಕಟ್ಟಾಯಮಾகவும் அல்ல, ಅವನವನು ಕಷ್ಟದಿಂದಲೂ ವ್ಯಸನದಿಂದಲೂ ಅಲ್ಲ. அவன் ஏன் அந்த 300 பணத்துக்கு உண்டான அந்த வெள்ளைக்கல் பரணை உடைத்தால் தெரியுமா? ಯಾಕೆ ಆಕೆ 300 ಹಣಕ್ಕೆ ಬೆಲೆ ಬಾಳುವಂತ ಆ ತೈಲದ ಬರಣೆಯನ್ನು ಹೊಡೆದಲು ಗೊತ್ತಾ? அவன் லக்கம் பார்க்கவே இல்ல. ಆಕೆ ಲೆಕ್ಕನೇ ನೋಡ್ಲಿಲ್ಲ. ஏன் தெரியுமா உங்களுக்கு? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? அவளுக்குள்ளே இருந்த 7 பிசாசை கர்த்தர் விரட்டி இருந்தார். ಆಕೆ ಇರಿದಂತ 7 ದೆವ್ವಗಳನ್ನು ಕರ್ತನು ಓಡಿಸಿದನು. ಅದಕ್ಕೆ நன்றி செலுத்துகிறார். ಅದಕ್ಕೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಆಕೆ ಸಲ್ಲಿಸ್ತಾರೆ. இப்போ சபையில ಈಗ ಸಭೆಯಲ್ಲಿ நன்மையை பெற்றவர்கள், ಒಳ್ಳೆಯದನ್ನು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು, ವಿಧமான நன்மையா இருக்குது, ಅದು ಯಾವ ರೀತಿಯ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳು ಆಗಿರಬಹುದು. ನಿಮಗೆ ಈ ಸಮಸ್ಯೆ ಇದೆಯಾ?
உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா? இந்த பிரச்சனை இருக்கா? ಈ ಸಮಸ್ಯೆ ಇದೆಯಾ? அந்த ஆபீசர் போய் பாரு. ಆ ಆಫೀಸರ್ನ ಹೋಗಿ ನೋಡು. அது சகாயமா இல்லவா? ಇದು ಸಹಾಯನಾ ಇಲ್ವಾ? சகாயம் தானே. ಸಹಾಯ ಅಲ್ವಾ? நமக்கு தெரியல, ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಕರಣ್ ಸಿಸ್ಟರ್ சொல்றாங்க. ಕೇರನ್ ನಮ್ಮನವರು ಹೇಳ್ತಾರೆ, ஜேக்கப் அவரே ஜேக்கப் ஐயா ಅಲ್ಲಿ ಹೋಗಿ அந்த ஆபீசரை நீ ನೋಡು. அந்த ஆபீசரை நீங்க போய் பாருங்க. அவங்க எல்லாம் சகாயம் ಮಾಡ್ತಾರೆ. அவங்களுக்கு எல்லா உதவி உங்களுக்கு செய்றாங்க. நான் அங்க போறேன். ನಾನು ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತೇನೆ. ஐயா ஸ்தோத்திரம் ஐயா. ಅಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಅಯ್ಯ. கரண் சிஸ்டர் அனுப்புனாங்க. கேரன் சிஸ்டம் ಅವರು ಕಳಿಸಿದ್ರು. எனக்கு உதவி கிடைக்கிறது. ನನಗೆ ಸಹಾಯ ಸಿಗುತ್ತೆ. நான் என்ன பண்ணணும்? ನಾನೇನ್ ಮಾಡಬೇಕು? சகாயம் கொடுத்தான்ல, ಸಹಾಯ ಕೊಟ್ರಲ್ಲ, அவனுக்கு நன்றி உடையவனா இருக்கணுமா? ಅವನಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವನಾಗಿರ್ಬೇಕಾ? கரண் சிஸ்டருக்கு நன்றி உடையவனா ಇಲ್ಲ ಕೇರನ್ ಅಮ್ಮನವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿರ್ಬೇಕಾ? கேரன் நான் ನೋಡ ಬಂದಿಲ್ಲ. ಕೇರನ್ ಅಮ್ಮನವರನ್ನು ಅವರು ಆಫೀಸರ್, ಅವರು பெரிய ಆಫೀಸರ್, ಅವರು ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ 5 kg ಆಪಲ್, 5 kg ಆಪಲ್, 2 kg ಇದು ಏನೋ ಎಲ್ಲ என்ன வாங்கிட்டு போறேன். 2 கிலோ ದಾಳಂಬ್ರಿ. எனக்கு சகாயம் கிடைச்சிருச்சு. எனக்கு உதவி கிடைச்சிச்சு. முகாந்திரம் யாரு? ಇದರ ಯಾರ ಮುಖಾಂತರ ಸಿಕ್ಕಿತು? அவங்களுக்கு நன்றியுடையவனா இருக்கணுமா இல்லையா? ಅವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ನಾವು ಇರಬೇಕಾ? அதை விட்டோ அதை விட்டு ಅಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ಕೂತಿರುವವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ಗುಣಗುಟ್ಟಿದ್ರು. அங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருப்பாங்க, என்ன செய்றாங்க? அவங்க முறுமுறுக்குறாங்க. முறுமுறுத்தார்கள். ಅವರು ಗುಣಗುಟ್ಟಿದರು. அப்படி இருக்குது. ಆ ರೀತಿಯಾಗಿರಬಾರದು. அப்படி இல்லாம ಹಾಗೆ ಇಲ್ಲದೆ இங்க அந்த பரணியை உடைத்தது போல ಈ ಭರಣಿಯನ್ನು ಒಡೆದ ಹಾಗೆ எனக்கு உள்ளதின்படியாக ನನಗೆ ಇರುವಂತ மன ರೀತಿಯಲ್ಲಿ விருப்பத்தின்படியாக ಮನಪೂರ್ವಕವಾಗಿ 100 ரூபாய் போட்டாலும் சரி, 100 ರೂಪಾಯಿ ಹಾಕಿದ್ರು ಸರಿ, 500 ரூபாய் போட்டாலும் சரி, 500 ರೂಪಾಯಿ ಹಾಕಿದ್ರು ಸರಿ, 10 ரூபாய் போட்டாலும் சரி, 10 ರೂಪಾಯಿ ಹಾಕಿದ್ರು ಸರಿ, இங்க எல்லா வாரம் வந்தாலும் சரி, ನೀವು ಇಲ್ಲಿ ಎಲ್ಲ ವಾರ ಬಂದರೂ ಸಹ வர முடியல. ನಿಮಗೆ ಬರಲು ஆனாலும் வந்திருக்கீங்க. ಆದರೂ ಸಹ ಬಂದಿದ್ದೀರಾ. மழை வரும் போல இருக்கு, ಮಳೆ ಬರೋ ಹಾಗಿದೆ, இருந்தாலும் வந்திருக்கீங்க. ಇದ್ದರೂ ಸಹ ಬಂದಿದ್ದೀರಾ. இதுதான் நன்றி. ಇದೇ ಕೃತಜ್ಞತೆ, இதுதான் கொடுப்பது. ಇದೇ ಕೊಡುವಂತ. கர்த்தருக்கென்று நேரத்தை கொடுக்கலாம். ಕರ್ತನಿಗಾಗಿ ನಮ್ಮ ಸಮಯವನ್ನು ನಾವು ಸಹ ಕೊಡಬಹುದು. கர்த்தருக்கென்று சகாயம் செய்யலாம். ಕರ್ತನಿಗಾಗಿ ನಾವು ಸಹಾಯವನ್ನು, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யலாம். ಕರ್ತನಿಗಾಗಿ ಸೇವೆ அந்த ಮಾಡಬಹುದು. சிஸ்டர் கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்கல்ல, ಒಬ್ಬ ತಾಯಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಬಂದಿದಾರಲ್ಲ, அது ಏನು? ಅದು என்ன? அது ஒரு ಸೇವೆ. ಅದು ஒரு உதவி ಸೇವೆ. ಈ ತರ ಮಾಡಬಹುದು. இந்த மாதிரி நம்ம பண்ணலாமே. அது யாருக்கு பிரியமா இருக்கும்? ಇದು ಯಾರಿಗೆ ಒಂದು ಪ್ರಿಯವಾಗಿರುತ್ತದೆ? ಯೇಸುವಿಗೆ. போதுமா இன்னைக்கு? ಸಾಕಾ ಇವತ್ತಿಗೆ? ಇಲ್ಲ 4 ಮಣಿ ವರೆಗೆ பேசணும், நான் பேசுறேன். ಇಲ್ಲ 4 ಗಂಟೆವರೆಗೂ ಮಾತಾಡಿದ್ರೆ ನಾನು ಮಾತಾಡ್ತೀನಿ. 1 ಅವರ್ ಆಯ್ತು. 1 ಮಣಿ ನೇರ ಆಚೆ. ಬೇರೆ ಕಥೆ ಇದೆ, ಬೈಬಲ್ ಕಥೆ ಬೇರೆ ಕಥೆ ಇದೆ. ಬೇರೆ ಬೈಬಲ್ ಕಥೆ ಇದೆ, ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ. உங்களுக்கு சொல்லணும்னா நான் சொல்றேன், இன்னும் வேற கதைகள் இருக்கு. போதுமா? ரொம்ப ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. ஓ சரி, ஓகே. அப்போ ನಾವು ಮನ ವಿರುಪತ್ತಿನಬಡಿ ಕೊಡக்கலாம். ನಾವು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ನಾವು ಕೊಡಬೇಕು. ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ 2 ಆಫರಿಂಗ್ ತಗೋತಾರೆ ಅಮ್ಮ, ಏನು ಹಂಗೆ ಕೊಡಬೇಡ. அங்க போனா அம்மா 2 ஆஃபரிங் 2 காணிக்கை எடுக்கறாங்க. ரொட்டி அப்படி நினைக்காத. இன்னைக்கு திராட்சை, இன்னைக்கு கர்த்தரோட பந்தி இருக்கு. எல்லா ಖರ್ಚು ಇದಮ್ಮ, எல்லா செலவும் இருக்கு, எல்லா செலவு இருக்கு, எல்லா ಖರ್ಚು ಇದೆ. சும்மா ஒரு சபை நடத்துவது, ಒಂದು ಸಭೆ ನಡೆಸುವುದು ಸುಮ್ಮನೆ ಅಲ್ಲ, பெரிய காரியம். ಇದು ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ. நீங்க துணை நிக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ನೀವು ಸಹಾಯ ನಿಲ್ಲುವುದಾದರೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஸ்தோத்திரம் சொல்றேன், ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ತೇನೆ. நீங்க மாத்திரம் இல்ல, ನೀವು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, உங்களுக்கு தெரிந்த அநேகரை கூட்டிக் கொண்டு வாருங்கள். ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರುವಂತಹ ಅನೇಕರನ್ನು ಈ ಸಭೆಗೆ ಕರ್ಕೊಂಡು ಬನ್ನಿ. உங்க மூலியமாக ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ஒருத்தர் ಒಬ್ಬರು ரட்சிக்கப்பட்டார், ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಕೊಂಡ್ರೆ தேவனுடைய சமூகத்திலே, ದೇವರ ಒಂದು ஜீவ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ, புஸ்தகத்திலே ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ பெயர் எழுதப்படுமானால் ನಿಮ್ಮ ಹೆಸರು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವುದಾದರೆ உங்களுடைய அக்கவுண்ட்ல வரும். ಅದು ನಿಮ್ಮ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಬರುತ್ತೆ. நீ படிக்கிற இடத்துல இருந்து ஒருத்தி கூட்டிட்டு வா, ನೀನು ಓದಂತ ಸ್ಥಳದಿಂದ ಒಬ್ಬರನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಬಾ. கர்த்தர் உனக்கு சகாயம் செய்ய சுத்தமா இருக்கிறார். ಯೇಸು ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲು ಆತನ ಚಿತ್ತವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. ஜெபிக்கலாமா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣವೇ? எழுந்து நிப்போமா? ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣವೇ? ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ ಆತ್ಮನಾದ ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறேன். ಕರ್ತನೇ ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ஆபிரகாம் கொடுத்தாப்பா, ಅಬ್ರಹಾಮನು ಕೊಟ್ಟನು ಕರ್ತನೇ. ஆண்டவரே லக்கம் பார்க்காம அநேகர் கொடுத்திருக்கிறாங்க. ಕರ್ತನೇ ಲೆಕ್ಕವಿಲ್ಲದೆ ಅನೇಕರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆண்டவரே கொரிந்து பட்டணத்திலே அவர்கள், ஆண்டவரே இதோ கர்த்தாவே அவர்கள் தரித்திரத்திலே
பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ಕರ್ತನೆ ಕೊರಿಂಥ ಪಟ್ಟಣದಲ್ಲಿದ್ದ ಸಭೆಯವರು ಅವರಿಗಿರುವಂತಹ ದರಿದ್ರರು ಸಹ ಅವರು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು ಕರ್ತನೆ. அவர்கள் கொடுத்தார்கள். ಅವರು ಕೊಟ್ಟರು. லக்கம் பார்க்காம கொடுத்தார்கள். ಅವರು ಲೆಕ್ಕವನ್ನು ನೋಡದೆ ಕೊಟ್ಟರು. அப்போஸ்தலர் காலங்களிலே ಅಪೊಸ್ತಲರ ಕಾಲದಲ್ಲಿ தனக்கு உண்டானது எல்லாம் விட்டு கொண்டு வந்து வைத்தார்கள் என்று ತನಗೆ ಇರುವಂತಹ ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಅಪೊಸ್ತಲನ ಮುಂದೆ ಇಟ್ಟರು. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? எங்களோடு கூட பேசுங்க. ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿ மன விருப்பத்தின்படி கொடுக்க, ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಕೊಡುವುದಕ್ಕೆ, இல்லாததின்படி அல்ல, ಇಲ್ಲದೆ ಇರುವ ಹಾಗೆ ಅಲ್ಲ, உள்ளதின்படி உமக்கு கொடுக்க ನಮಗೆ ಇರುವಂತದಲ್ಲಿ ಕೊಡುವಂತಹ ಹೃದಯವನ್ನು கர்த்தர் இந்த ஜனத்தை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನೆ ಈ ಜನಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ உங்களுடைய இருதயத்தில் பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகள் 1 30 60 100 பெருக கிருபை செய்கிறார். ಕರ್ತನೆ ಇವರು ಹೊಂದಿಕೊಂಡಂತ ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೃದಯದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ 30 60 100ರಷ್ಟು ಫಲವನ್ನು ಕೊಡುವಂತವರಾಗಿ ಮಾರ್ಪಡಲಿ. உம்முடைய நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ಯೇಸುವೇ ನಿಮ್ಮ ನಾಮದಲ್ಲಿ ಇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಲಿ, ನೀವೇ ಇವರನ್ನು ಮುಂದುವರಿಸಿ ದಾರಿ ನಡೆಸಿ. ಯೇಸುವಿನ ಮೂಲಕ பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರ ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿ ಆಮೆನ್. ತಂದೆ. ಆಮೆನ್. 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 God bless you. Please be seated. ನೀವು ಕೂತ್ಕೊಳ್ಳಿ, ದಯವಿಟ್ಟು ಕೂತ್ಕೊಳ್ಳಿ.